எனக்கு பால் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசிகரமா இருக்குது. இது கொஞ்சம் ஊறுகி விட்டது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் வீட்டை உலகத்திலேயே அழகானதாக்க வேண்டும். அதனால் என் வீட்டின் கூரை மீது சாக்லேட் பட்டைகளை வைக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கும். இப்போது அனைத்தையும் உருக விடலாம். நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். அது நிச்சயமாக எளிதாக இருக்கும். இப்போ சாக்லேட் முழுவதும் எனது கூரையின் மேலே எப்படி இருக்கிறது பாருங்கள். அதாவது அற்புதம். நாம் M&M சிலவற்றை பயன்படுத்தலாம். அந்த அழக பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வீட்டை அலங்கரிக்க நுழைவாயில். வாவ், இது அழகாக இருக்கின்றது மற்றும் சுவையானது. அந்த ஜன்னல் புறதாக்களை காட்டு. M&M சின்னமும் ஒளி மிக ரோஷனமாக உள்ளது. என் வீடு தயார். தெரிய வந்த காலேட்டு பகுதிகள் கொஞ்சம் கண்ணுக்கு காட்டு. என் வீடு பொருத்தமாகவும் அழகாகவும் உள்ளது. ஓ, சோனியிடம் செம்ம அழகான வீடு இருக்கு. எனக்கும் வேண்டும். நான் என் வீட்டை ஹுப்பா புப்பாவால் அலங்கரிக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். என் சிறப்பு துப்பாக்கியின் உதவியுடன் சில புட்டுகள் செய்கிறேன். எனது வீடு இப்போது பப்ளிக் இனிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த கோடுகளை பாருங்கள். அற்புதம். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. அதை வெட்டுவோம். ஏதோ காணவில்லையே. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அது மிகவும் இளஞ்சிவப்பு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் என் வீட்டை வாட்ஃபெல்ஸ் வைத்து அலங்கரிக்க போகிறேன். இது அற்புதமாக இருக்கும். முன்னாடி கூரையுடன் தொடங்குவேன். அதற்கெடுத்தே நெய்யால வாற்றும். நம்ப முடியல. இப்படி அதிகமாக நெய்யால நான் பார்த்ததில்லை. இப்ப பாத்திரம் மேல வைக்கிறோம். நம்ப முடியல. இதில் இன்னும் கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். முட்டாளிக்காய் ஒன்றை அதன் மீது ஒட்டுவிப்போம். மீதி வீட்டை அலங்கரிக்கிறேன். சாளரம் விளிம்பு உங்களுக்கு தெரியும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம். என் வீட்டை பாருங்கள். உங்கள் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் என்னைப் போலவே வெஃபிள்ஸ் விரும்புகிறீர்களா? வாவ், பெண்கள் அவர்கள் வீடுகளை வெளியில் ஏற்கனவே அலங்கரித்துள்ளனர். ஐபை பெண்களே, நான் என் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். எல்லாம் இங்கு மிகப்பெரிய பிங்க் நிறத்தில் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சலிப்பானது. எனவே இதை உள்ளே அலங்கரிக்க போகிறேன். இதோ எழுத்துக்கள். சுவரில் ஹப்பா புப்பா என்று எழுதப்பட்டுள்ளது. ஆச்சரியம். என் பிங்க் பிளர். என் புப்புழமா இயந்திரம். அவரா? நான் முழுமையான சுவையுடைய சாலட்ட உணவன் பெறப்போகிறேன். இது ரொம்பவும் சுவையா இருக்கும். இது ரொம்பவும் ருசிகரமாகவும் இருக்கிறது. இப்போது சுவரில் சில போஸ்டர்களை ஒட்ட வேண்டும். அதுதான் நான் ஹப்பா பப்பா பப்ளை ஒத்தடித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஈறுகளின் உதவியுடன் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அதை பாருங்கள். தயவு செய்து வேற ஏதாவது மாட்டை திருடி விடலாம். என் சரியான கேமரா. சில செல்பிகள் எடுக்கிறேன். நாம் அடுத்த வீட்டுக்கு போகலாம். சோஃபி என்ன செய்கிறா? இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இங்கே ஒரு சாக்லேட் நீரூற்று வைக்கலாம். அவர்களை மகிழ்விக்கவும். அதை பாருங்கள். என் கனவு நனவாகிவிட்டது. நன்றி. அறை மிகவும் வருத்ததாக உள்ளது. எனக்கு ஒரு மிருதுவான ரோல் தானே தேவை. இந்த அழகான சாக்லேட் நிறத்தை பாருங்கள்.
நான் ஒரு கிட்கேட் நாற்காலியை வைத்து விடுகிறேன். பின்னூட்டங்களில் எழுதுங்கள், உங்களுக்கு கிட்கேட்ஸ் பிடிக்குமா? என் புகைப்படங்களுடன் சில சாக்லேட் ஃப்ரேம்கள் தேவை. அருமை. ஓ, கம்பியில் உள்ள மார்ஷ்மெல்லோக்கள். அவை சாக்லேட் பூசப்பட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அருமை. அதுக்கு நான் விழைவேன். என் வீடு மிகவும் காலியாக உள்ளது. அதை சரி செய்யணும். நான் சுவற்றில் ஒரு வேஷ்பில் கடிகாரம் தொங்க விடுவேன் மற்றும் எனக்கு பிடித்த ஸ்டிக்கர்கள் வஃபிள்கள் போல படிவமாக இருக்கும். நிச்சயமாக அவை மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டிருப்பேன், ஆனால் எல்லாமே ஸ்டிக்கர்கள் என்பது வருத்தம்தான். அடுத்து செல்லுங்கள். சரி, எனது அனைத்து பொம்மைகளும் இருக்கும் ஒரு கூடை எனக்கு தேவை. கரடிகள், நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள். எவ்வளவு மென்மையான மற்றும் மிருதுவானவர்கள் நீங்கள். எனக்கு இப்போது ஒரு நாற்காலி தேவைப்படுகிறது. இது வாப்பிள்ஸால் செய்யப்பட்டுள்ளது. அதை உங்களால் எண்ணிக்கூட முடியுமா? சரி, என் புகைப்படத்துடன் ஒரு வாப்பிள் பிரேம் வேண்டும். அதிசயம், நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இப்போது நம்மால் ஒரு ஸ்நாக் சாப்பிட முடியும். நம்ப முடியாது. இன்னும் கருத்துகளில் மறைந்து கிடக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது மற்றும் நாம் நகர்கிறோம். எனக்கு ஆணையை விரைவில் அனுப்ப வேண்டியுள்ளது. விழுந்து விடாதே. நான் எங்கே சென்றேன்? அப்புறுப்பான வீடுகள். இது ஸ்ட்ராபெரி ரொம்ப ருசியா இருக்கு. இதை பரிசோதிப்போம். என்ன? கூரையின் மீது பெரிய சாக்லேட் பார். அருமை. எப்பொழுதும் ஆஹா, நான் இந்த ஜெல்லிக்கட்டியின் ரசிகன். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் ஐயா? ஓ ஐயோ, என் சாக்லேட், என் ஸ்ட்ராபெரி. ஒரு ஆர்டர் வழங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை, அப்படியாக சாக்லேட். நிறுத்து. அம்மா, எங்களை ஆங்கிலால் பிடித்து விடுவோம். நீ கவனமாக பார். எனவே நான் அதை கொஞ்சம் பிசைய வேண்டும். அதை பார். இப்போது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக உருட்டு. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் நான் ஒரு செவ்வகத்தை வெட்ட போறேன். அதை வீட்டில் சுவரில் ஒட்டுவேன். அப்போதுமைக்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்கணும். வண்ணம் தீட்டணும். எனக்கு ரத்த ஐஸ்கிரீம் கிடைச்சுள்ளது. அருமை. இப்ப வீட்டை சாம்பல் நிறமாக வண்ணம் தீட்டுவோம். சரியானது. என் ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சு. ஒரே சரி, எனக்கு இன்னொன்று தேவை. காத்துடா, எனக்கு ஒரு ஸ்பாஞ்சும் தேவை. அந்த ஸ்பாஞ்சை பயன்படுத்தி நான் இங்கே கருப்பு வண்ணத்தில் மற்றொரு வடிவத்தை உருவாக்க போறேன். அது கொஞ்சம் பழமையானது போல தெரியுது. நான் ரஸ்த ஐஸ்கிரீமை மீண்டும் முடித்து விட்டேன். எனக்கு இங்கே நிறைய குச்சிகள் இருக்கின்றன. நான் அவற்றை எப்படியாவது பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். காத்திரு. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. அதன் இருக்கும். இந்த குச்சி வீட்டுல பக்கத்துல வைக்கலாம். இப்போ அது வெளியே இருந்து மரமாக தெரிகிறது. இப்போது கூரையையும் மற்ற பக்கங்களையும் அதே போல செய்யலாம். மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் கருப்பாக பூச போகிறேன். நான் அவற்றுக்கு நடுவில் சிவப்பு சேர்க்கிறேன். அதனால் அது மேலும் பயங்கரமாக தெரியும். ஓஹோ, அது என்ன? வனேசா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களை தாக்கினேனா? மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. என் வீடு ஏற்கனவே இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டுள்ளது. நான் அலங்காரமாக மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கிறேன். இது வீட்டின் அடிப்பகுதியை மிகவும் அழகாகவும் கியூட்டாகவும் காட்டும். அதை பாருங்கள். ஓ வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாய். அது மிகவும் நல்லது. செல்லமே, ஹை பைவ். நாம சிறப்பாக செய்தோம். இப்போது இந்த வடிவமைக்கப்பட்ட தட்டையை தேவைப்படும். அதை பாருங்கள். நம் வீட்டில் சில அழகான இதயங்கள் இருக்கும். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். அதை பாருங்கள்.
கூரையை செய்ய ஏதாவது யோசிக்க வேண்டும். இங்கே நான் பெரிய இதயங்களை எடுப்பேன். ஓ ஆம், மற்ற பக்கம். நீ என்ன செய்கிறாய் வனேசா? இங்கிருந்து விலகியிரு. நான் என் கூரையை வௌவால்களால் அலங்கரிக்கிறேன். அலங்காரமாக நான் பயங்கரமான சிறகுகளை சேர்க்கிறேன். இப்போது ஜன்னல்களுக்கு நேரம். நிச்சயமாக எனது வீடு இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். கூரையின் மீது உள்ள இதயம்தான் பிரகாசமாக இருக்கும். ஹூரே! என் கூரையை பாருங்கள். ஆம், வீடு அருமையாக இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அற்புதம். ஹே பூ, அச்சமடையாதே பார்பி. ஓ, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகான டேப். நாங்கள் டைல்ஸ் செய்வோம். அது அறையின் தரை போல தோன்றும். அது அற்புதமாக இருக்கும். பாருங்கள், குளிர். சரியா? எனக்கும் அது பிடிக்கும். இப்போது சில வில்லைகளை தொங்க விடுவோம். கொஞ்சம் கூடுதலாக உன் தலையில் நேராக. எனக்கு தெரியும், இது அழகாக இருக்கிறது. ஏய், என்ன நடக்கிறது? அந்த குப்பைகள் எல்லாம் என்ன? இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓ, இந்த துண்டுகள் சரியானவை. நான் இவற்றை தரையை மூடவும் அதை கான்கிரீட்டாக பூசவும் பயன்படுத்துவேன். ஓ ஆம், சரியானது. இப்பொழுது சுவர்களை கருப்பு ரோஜாக்களால் அலங்கரிப்போம். நிச்சயமாக சில வடிவமைப்பு மற்றும் ஒரு சாண்டிலியர் தேவை. ஒரு வாம்பயரின் குகை அதன் முழு மகிமையுடன். சில நாற்காலிகள். இதோ என் ராணி வாம்பயர் சிறந்தது. ஏய், அது என்ன? பாருங்கள், நாம் ஏற்கனவே செய்ததை இப்பொழுது உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஒரு சிங்க், ஒரு அடுப்பு இருக்கிறது. இப்பொழுது இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறேன். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் மற்றும் இனிப்புகளுக்கான சில அலமாரிகள். அவற்றை மேலே வைப்போம். சுவர்களில் சில அலங்காரங்களும் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் உங்களுக்கு பிடித்த சீரியல் ஏற்கனவே உள்ளது. ஆஹா, சரி, நான் ஒரு மேசை அமைக்க மறந்துவிட்டேன். சரி, முதலில் இந்த சிறந்த பச்சை சுவரை அலங்காரமாக வைக்கலாம். கொஞ்சம் துடைக்க வேண்டும். இப்போது அழகான இளஞ்சிவப்பு மேசை மற்றும் நிச்சயமாக சில நாற்காலிகள். உனக்கு பிடிக்கிறதா பார்பி? இதோ உன் தட்டு. நீ இப்போது சில சீரியல் சாப்பிடலாம். அற்புதம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இதோ உன் கரண்டி. ஓ, என்ன ஒரு மென்மையான கம்பளம். அடுத்த அறைக்கு சரியானது. மற்றும் நான் சுவற்றை அழகான திரைகளால் அலங்கரிக்கிறேன். மேல் பக்கம் ஒரு பிங்க் படுக்கை மற்றும் ஒரு மாலையை சேர்க்கிறேன். ஒரு தரையில் விளக்கு, ஒரு இரவு காலணி மற்றும் ஒரு அலமாரி. மற்றும் நிச்சயமாக தொலைபேசியை மறக்காதீர்கள். உனக்கு இது பிடிக்கிறதா பார்பி? கண்டிப்பாக பிடிக்கும். இது பாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அற்புதம் இல்லையா? அழகாக இருக்கிறது. மிகவும் வசதியாகவும். நீ அழகாக இருக்கிறாய் என் செல்லமே. ஹூ, இதழ்கள். கேட், அது என்ன? இதிலிருந்து எல்லாவற்றையும் நீக்குவோம். அதிலிருந்தும். ஹூம், என்ன அற்புதமான மனம். இந்த இதழ்களை தரையில் வைக்க போகிறேன். இது எனது அடித்தளமாகும். சுவரில் மேலும் சில பூக்கள். நாம் சரியான சிவப்பு மற்றும் கருப்பு படுக்கையை சேர்க்க போகிறோம். சில அலமாரி கூறுகள் மற்றும் அழகு சாதனங்களுக்கான கண்ணாடியுடன் கூடிய மேசை அமைப்பை மறக்காதீர்கள். மற்றும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஓ ஆம், உங்களுக்கு பிடிக்கிறதா என் வாம்பயர் ராணி? அவளது அறை சிறப்பானது. எனது அறையும் அப்படியே. ஓ, அது சரி. இப்போது கடைசி அறையை அமைக்க போகிறோம். அது குளியலறையாக இருக்கும். குளியல் தொட்டியை வைக்க வேண்டும். மேலும் சில சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். குளியலறைக்கான ஆடை மற்றும் அனைத்து தேவைகளையும் மறக்காதீர்கள். இப்போது ஒரு மேசை, கண்ணாடி மற்றும் அதில் அனைத்து அழகு சாதனங்களும் தேவைப்படும். அதை பாருங்கள், பார்பி ஏற்கனவே குளிக்கிறாள். அவளுக்கு அது மிகவும் பிடிக்கும் என நான் உறுதியாக நினைக்கிறேன்.
குளியலறை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எவ்வளவு நுரை! நுரை உண்மையிலேயே எனக்கு இதைவிட சிறந்தது உள்ளது. வௌவால்கள் சேர்க்கப்புறம் பின்னர் சில மெழுகுவர்த்திகள் மற்றும் ஓவியங்கள். நிச்சயமாக என் இதயத்தை போல கருப்பாக இருக்கும் மேசை. இங்கே உணவறையில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ சரி, நாங்கள் தட்டுகளை பரிமாறினோம், ஆனால் இரத்தத்தை பரிமாற மறந்துவிட்டோம். இருக்கிறது இருக்கு. நம் கண்ணாடிகள்ல நேரா இறுதி தொடுதல் மயக்கும். பாருங்க வனேஷா, எனது உணவறைய நீங்க விரும்புறீங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் பிடித்த பார்பிக்காக ஒரு பிக்னிக் பகுதியை அமைத்து வருகிறேன். அந்த மரத்தை பாருங்கள். மேலும் சில அடையாளங்கள் கூட. பிக்னிக்கிற்கான போர்வையை மறக்காதீர்கள் மற்றும் அனைத்து தேவைகளுடனும் கூடை மற்றும் அழகான இளஞ்சிவப்பு வேலியும். என் வீட்டின் முன் இடத்தை தயார் செய்துவிட்டேன். என்ன ஒரு அழகான நாய்! என் பார்பி அவளது கார் ஓட்டி அவளது அண்டை வீட்டுக்காரரிடம் செல்கிறாள். எனக்கு போக்குவரத்து தேவையில்லை. வாவ், அது அழகாக இருக்கிறது. எனக்கு இரு வீடு. பேண்ட் வரைவதில் குழப்பம் எனக்கு வேண்டாம். கம்பி வேலி பச்சையாக இல்ல. இதோ என்னுடைய சக்தி. செல்ஃபி வேண்டாம். ஆஹா, அந்த பெண்மணி இங்கே இருக்கிறாரா? அது பயங்கரமாக இருக்கிறது. நான் கனவு கண்ட விதத்தில் இது போன்ற அண்டை வீட்டுக்காரர் அல்ல. பரவாயில்லை, இது நேரம். நான் மகிழ்ச்சியாக இருக்கவும் என் புதிய வீட்டை அழகாக அலங்கரிக்கவும் நேரம். என் மனநிலை நிச்சயமாக உயரும். என் கலர் பேலட் இங்கே. பொலிவுடன் சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் தொடங்குகிறேன். நீலம் மஞ்சள் பொம்மைகளை பயன்படுத்தி என்ன ஒரு அழகு! லண்டுவோ அண்ணா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என் அண்டை வீட்டுக்கார? ரூஃப் மேல ஏன் இருக்காரு? அழகிய பெண்ணே, பயப்படாதே, நான் விழுந்து விட மாட்டேன். என் கூரையின் மேல் ஒரு மர்மமான உணர்வை கொண்டு வருவேன். அப்படி போங்கள். இருப்பார்கள் என்பதை நான் தேர்வு செய்ய முடியாது போலும். நான் கூரையின் வடிவமைப்பையும் செய்ய வேண்டியது உள்ளது. இதோ என்னோட காப்பாய் கயிறு. உதவுங்கள், நல்லா இருக்கு. என் கூரையில் இந்த மேகம் மிக அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ வாவ், அவள் அதை எப்படி செய்தாள்? ஆஹா, நல்ல யோசனை. இப்போது என் வீடு மேலும் மோசமாக தெரிகிறது. குளு குளு நீர். ஆமா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல. என்னுடைய மதிய உணவு எங்க? கீழண்டுக்குகள். நான் அவர்கள் மீது விரும்புகிறேன். நிறுத்து, படலையை சாப்பிடாதே. பயப்பட வேண்டாம். உன்னை யாரும் துன்புறுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு உங்களை வீஹான் ஒரு இனிப்பு இருக்கிறது. இது என்ன? ஐயோ, அலோஹா, நான் இனிப்புகளை சகிக்க முடியாது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஓடிவிடுங்கள். நீங்கள் சுதந்திரமானவராக இருக்கிறீர்கள். அப்படியே என்னுடைய வீட்டில் தெளிவாக தர்விங்ஸ் இல்லை மற்றும் ஒரு பெரிய இதயம் வடிவிலான லாலிபாப். பிடில் ஜூஸ் அவற்றை பிடிக்கவில்லை என்பதில் வருத்தமாக உள்ளது. அவைகள் மிகவும் அழகாக ஆனால் உள்ளன. என்ன கொடுமையான பக்கத்து வீட்டுக்காரர்! அதுவே சரியான அலங்காரம். இறக்கைகளுக்கு பதிலாக கொம்புகள். இது இன்னும் சிறப்பாக உள்ளது. இப்போது ஜன்னல்களுக்கு செல்வோம்.
எனது அழகிய வீட்டை உங்களின் கவனத்திற்கு முன் வைக்கிறேன். வருக, நீங்கள் துணிந்தால் நன்றாக இருக்கிறது. நிறுத்துங்கள். உன் ஜன்னல்கள் பனி போல இருக்கும். சோய், உனக்கு ஒரு வாய் தேவை. நாம் இதை இன்னும் பெருசாக்க போவோம். வெளியே செல். ஆமா, நான் அதை உழைக்கிறேன். சரிபடி. இப்போது என் செல்ல பிராணிகளை வீட்டுக்குள் கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. இங்கே சுகமாக இரு நண்பா. இது ஒரு மாபெரும் ஆர்மீன். இது என்னை உண்ண போகிறது. ஹலோ அயலகமே, என் நண்பருடன் சந்திக்கவும். நீ மச்சான் என்ன பயமுறுத்திட்டியே. இது மிகவும் வலிக்கின்றது, ஆனால் நான் எனது வரியை அலங்கரித்து விட்டேன். இப்போது ஒரு அழகான பாதையை உருவாக்குவோம். வாங்க அன்புள்ள விருந்தினர்களே, நீங்கள் மிகுந்த வரவேற்கப்படுகிறீர்கள். நம்மால் அதை வெட்டிவிடலாம். ஓய்லா, இவ்வென்று செய்யப்பட்ட முற்றுப்புள்ளி மிகவும் அவசியம்தான். ஆம், பார்பி என்ன செய்கிறாள்? என் புல்வெளியில் அழகான செவ்வன் பழுப்பு செடிகளை நான் வைத்திருப்பேன். அவை எனக்கும் எனது விருந்தினருக்கும் தினமும் மகிழ்ச்சி அளிக்கட்டும். பாருங்கள், நான் பாதைகளை மறந்தே விட்டேனே. நான் அதை மென்மையாகவும் பரப்பானதாகவும் செய்து விடுவேன். இதில் நீங்கள் அவரது கால்களில் மோதும் போது கூட ஓட முடியும். சரி சரி சரி, என் வீட்டை அலங்கரிக்கலாம். இது ஒரு கடினமான வேலையாக போறது. ஓ, அதை பாருங்கள். இந்த விளக்குகள், இந்த அலமாரிகள், இது ஒரு கோவண சவப்பெட்டி போல இருக்கிறது. என்னிடம் நிறைய அலங்காரங்கள் இருக்கின்றன, அது உண்மை. இதோ நீ இங்கிருக்க, என் பரங்கிக்காய். உனக்காக நான் மறந்து போவது அப்படியா நினைத்தாயா? மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ். இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. ஓ இல்லை இல்லை, கித்னா மென்மையானதும் மிருதுவானதும் வினாடி. அதில் உட்கார்வது வசதியாக இருக்கிறது, ஆனால் சுவர்கள் சிறிது அலங்காரம் தேவைப்படுகிறது. இளஞ்சிவப்பு மேகங்கள். நான் கந்தியை வெட்டி செல்கிறேன். மிகவும் அழகான இளஞ்சிவப்பு மேசைகளும் பொருட்களும் போதவில்லை. எல்லாவற்றையும் என் வீட்டுல வைப்பேன். ஹலோ. ஓ ஓ பீடல் ஜூஸ், நீ என்ன செஞ்சல? சரி, என் பூக்கள் பழுதாகிவிட்டன. ஆனால் என்ன செய்வது என்று தெரியும். ஒரு இளஞ்சிவப்பு டெடி கரடி. அது மேஜையின் மீது இருக்க போகிறது. பொம்மை போன்றதா? பபுள் குழம்பு இயந்திரம். இயலாத பசிக்கும் போது வடிகட்டலாம். ஆஹா, இன்னும் அந்த வெறுப்பான பக்கத்தினான் அழைப்பில்லாமல் வர அனைமையாக இருக்கு. ஹா, ரொம்ப நல்லது. அது எதிர்பாராததன்று. சரி பார்வி. என்ன ஒரு மோசமான அக்கம் பக்கத்தவர். இந்த பார்பி ஷைன பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சரியா? வேல் வேல் வேல். அலங்கோலமான அயலவர். நீங்களும் மோசமானவராகவே இருக்கிறீர்கள். சரி, நம்முடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அண்டை வீட்டார்களே. இந்த பலிஷ் லைக் ஃபாபிடேஷன். இதோ உனக்கு. இது மிகவும் அருமையாக இருக்க போகிறது. நான் கொஞ்சம் கம்மீஸ் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு கெட்டுப்போன ஆப்பிள் கொண்டிருக்கிறேன். நன்றி, உங்களுக்கு இது பிடிக்கும். பார்ப்போம். இந்த மாமர்லேட் மிகவும் இனிப்பு.
இது அருவருப்பாக இருக்கிறது. அன்று எப்படி மாதிரியானது? நாம் தேநீர் குடிக்க முடிந்ததுக்கு அதை நன்றாகவே உள்ளது. உங்கள் பணியை பாருங்கள். இது லா 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 பாம்பாட்டினோ குரோகோடிலோ வாலரினா கப்ஷினோ. அது தெளிவாக இருக்கிறது. அப்படியானால் இதை பார்த்து நாம் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். ஆம், எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இந்த வட்டமான ஸ்பாஞ்ச் கேக் எனக்கு சரியாக இருக்கும். இப்போது நடுவில் கவனமாக வெட்டுவோம். கிரீமால நிரப்ப தொடங்குவோம். பகுதியும் விட்டு சமமா பரப்புங்கர் வியோலா கப்தர்கிசஸ் பந்து அலங்கரிப்போம். அழகான கண்கள், புருவங்கள், மூக்கு, வாய் ஒரு கைப்பிடி சேர்க்கவும். இப்போது இந்த அழகான கோப்பையை சால் நிரப்ப போகிறோம். அவற்றை நேரடியாக கோப்பையில் ஊற்றுங்கள். கப்புசினோக்கு நுரை இல்லாமல் என்ன, சரிதானே? நாம் பால் மற்றும் மெலன் சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றா ஊற்றுங்கள். அருமை. இப்போது ஒரு வடிவத்தை உருவாக்குங்கள். சிறப்பு. அதுதானா? சரி, அது நிறையவே இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் வேலை தேவைப்படும். நீ என்ன செய்யற மயில் சார்? ஆமா, இது உங்களுக்கான பணி. பாட்டி, சாரி ஸ்ரேங்கன். செக் ஸ்பிரேன் ஸ்ட்ராங்கா வேணும். முதல்ல இந்த கேக்கை நசுக்கணும். Hamsaskin and K-Sal, Proud Darn Sal, Pretty Chrome, the city Hana Idersi. Iparija Sinica Select Cream Tava. Well, Masav Saridakade, and Zafaris Utuam. And Salida, Ipari Kunjum Pal, Mina Masikavam. Alatina Tari Kalakyo. தேவையான வடிவு ஸ்லவ் மாற்றலாம். மாவை ஒரு பலகைக்கு மாற்றி பிளாஸ்டிக் ரேப்ல மடிக்கலாம். ஒரு உருளை கம்பியை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக சுருட்டுங்கள். அருமை. இப்போது ஒரு மிருதுவான மற்றும் அழகான அடுக்கு உருவாக்க விளிம்புகளை வெட்ட வேண்டும். கிரீமை மேல் பரப்பத் தொடங்குங்கள். முடிந்தவுடன் அதை கவனமாக ஒரு உருளையாக சுருட்டுங்கள். அதை உடைக்கவோ அல்லது கைவிடவோ செய்யாமல் கவனமாக இருங்கள். இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறது. நாம் எங்கள் மாவுக்கு நாம் விரும்பும் வடிவத்தை கொடுக்கிறோம். இதோ ஒரு வால் மற்றும் ஒரு மிதவை. சரி, இப்போது அதற்கு நிறம் கொடுக்க வேண்டும். இதற்காக வெள்ளை சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அதை மெதுவாகவும் சமமாகவும் மேலே ஊற்றுங்கள். இப்ப சில நீல நிறத்தை சேர்ப்போம். இது ஒரு சிறந்த சுறா ஆகும். இன்னும் என்ன மறந்துட்டோம் அப்படின்னு பாப்போம். ஓ, காத்திருங்க. சரி, கண்கள். இங்கேயே டீச்சர்ஸ் பற்களை மறக்காதீர்கள். அருமை. இது நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்தது. அது பிரச்சனை இல்லை. என் கேக் கொஞ்சம் கருகி இருக்கிறது, ஆனால் கவலைப்படாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் கருகிய தோலை மட்டும் நீக்கிவிடலாம். யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒன்று சேர்ந்து வருவது போல தெரிகிறது. வாவ், அது ஒரு சரியான முதலை தலை. அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். எனக்கு இதை தேவையில்லை. இப்போது நாங்கள் முதலைக்கு நிறம் கொடுக்க போகிறோம். எனக்கு இங்கே சில பச்சை சாக்லேட் உள்ளது. தலைக்கு மேலும் சாக்லேட் ஊற்றுங்கள். மேலும் சாக்லேட் தட்டில் வழிந்தோடும். அருமை. ஏதோ ஒண்ணு குறைவாக உள்ளது. என்னவென்னு எனக்கு தெரியும். இது என் முதலைக்கு சரியானது. ஒரு நிமிடம், நான் அதை கொண்டு வருகிறேன். வணக்கம். வாவ், அதை பாருங்கள். ஓப்ஸ், மன்னிக்கவும். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அப்படியெனில் இதை இனி தேவையில்லை. இது சரியானது. முற்றிலும் அற்புதம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இத முயற்சி செய்வோம். ஓ வாவ், இது ருசியாக இருக்கிறது. அத பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் நன்றாகவும் மணக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, அது ஒரு சுவாரஸ்யமான வடிவமைப்பு. இப்போது சுறாவ முயற்சி செய்வோம்.
ஆமாம் சுவையா இருக்கு. அது என்ன? ஒரு முதலை. வாவ், நானும் அதை முயற்சி செய்கிறேன். ஓ, எவ்வளவு அருவருப்பான சுவை! அது என்ன? நான் அதை சாப்பிட முடியாது. சரி, வெற்றியாளர் காப்புச்சினோ பாலரினா. நிச்சயமாக அது நான் தான். வேற யார் இருக்க முடியும்? சிம்பான்சினி பனானினி பொனேகா அம்பலாபு. அந்த வெளிப்புற கோட்டை வாஜிப் வேண்டும். அதை இருண்டதாக செய்வோம். இப்பொழுது நாங்கள் நிறமிடத் தொடங்குகிறோம். தேவையான அனைத்து நிறங்களையும் சேர்க்கிறோம். மீதிய பழுப்பு நிறத்துல நிரப்பவும். அதுவே இப்போ நாம் அதை திருப்பலாம். அத பாருங்க, நீங்க ஒரு படம் எடுக்கலாம். அது பிரான்ஷா இருக்கு. அது உண்மையில் அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குவது எப்படி என்பதை கற்பிக்கப் போகிறேன். முதலில் தலை வரைவதிலிருந்து தொடங்குவோம். இப்போது கைகளை உருவாக்குவோம். பின்னர் வாழைப்பழ தோலை உருவாக்குவோம். நம் சிறந்த படைப்பிற்கு நிறம் சேர்ப்பதை தொடங்குவோம். இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்தால் தவறில்லை. இப்போது பச்சை. நான் முடித்துவிட்டேன். அதை திருப்பலாம். என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அட, இது நல்லா இருக்கு. நான் அதை செய்ய முடியாது. இதுவே மட்டும் மீதமா? நான் உங்களுக்கு ஷீட்ட போகிறேன். நான் இளமையில் கலைப்பள்ளிக்கு சென்றேன். எனவே சில விஷயங்களை நான் அறிவேன். சரி, இப்போது நிறமிடத் தொடங்குவோம். மீடி புஸ்தகங்களை விட எல்சனி தவளை கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கா. That's bad. Let's just clap like Sarbons. And it was there that earnings the sponge. அதுவே குழந்தைகளே, என்ன அழகு! அனைவரும் பணியை முடிச்சிட்டனர். என்ன வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். மிகவும் நல்லது. மிகவும் சுவையாகவும் உண்மையானது போலவும் இருக்கிறது. இப்போ பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஓ, என்ன ஒரு நகைச்சுவையான சிறிய குழந்தை. இங்கே வா, நான் உன்னை சாப்பிடுவேன். ஆம், இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. என்ன ஒரு கடினமான தேர்வு. ஆனால் இந்த முறை அனைவரும் வென்றனர். கூரே நண்பர்களே, நாங்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறோம். இப்போது எனக்கு உண்மையான உணவு வேண்டும். எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். நாம் அதை செய்வோம். இது எளிது. நான் தயாராக இருக்கிறேன். அட பாட்டி, எழுந்திரு. நீ எல்லாவற்றையும் தவறவிடப் போகிறாய். ஹலோ பாட்டி, என்னை கேட்கிறாயா? என்ன? ஓ, இங்கே பாருங்கள். ஓ, ஐட்டட். ஆவடுங்கள். எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். இதோ, இப்போது நீங்களே செய்யுங்கள். சரி, என்ன பிரச்சனை? அது ஊற்றவில்லை. வாங்க. ஓ, ஏதோ தவறாகிவிட்டது. சரி, நீங்கள் கஞ்சி கெடுக்க முடியாது இல்லையா? அல்லது மக்கி முட்டையை வெண்ணெயுடன் கெடுக்க முடியாது என்பதே சொலவடை. சரி, நீ ஏழை. இப்போது முட்டைகளை இப்படி எடு. அவற்றை நேராக பாத்திரத்தில் உடை. அது மந்திரம். நான் முயற்சி செய்யலாம். அப்ப அது நன்றாக வேலை செய்கிறது. ஆனால் எனக்கு தேவையானது அல்ல. அது சரி, கவலைப்படாத செல்லம். சமையல்காரரின் மாஸ்டர் கிளாஸ் பாருங்கள். முட்டையை உடைத்து வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரிக்கிறோம். ஓடு கொப்பையால் அது தேவையில்லை. இப்போது உங்கள் முட்டைகளை மிக்சரில் அடிக்கவும். முதலில் வெள்ளையை மான்சர் டிரைவ்ல கொள்ளுங்கள். மிக்சரை பாத்திரத்திலிருந்து வெளியே எடுக்காதீர்கள். இல்லையெனில் முட்டைகள் உங்கள் மேல் விழும். அதுவே முட்டை வெள்ளை தயாராகிவிட்டது. இப்போது அதே போல முட்டை மஞ்சளுடன் செய்யுங்கள். கவனமாக இருங்கள். சிறப்பானது.
சிறப்பு. இது புரதத்தின் நேரம். அதை மேலே சேர்த்து ஒரு கரண்டியால் சமமாக பரப்புங்கள். ஓ, இது போல ஒன்றையும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஓ ஓ, நீ ஒரு மாஸ்டர். நான் என் முட்டை குழம்பை இப்போது சுவைக்கிறேன். இது அருமையாக இருக்கிறது. கவனமாக இரு. ஓ ஆம், கவனமாக இருங்கள். சரி பாட்டி. ஓ நன்றி. அது சிக்கலானது. சரி, எனக்கு எல்லாம் தயார் என்று நினைக்கிறேன். அதை தட்டில் வைக்கிறேன். அது நல்லதாக தெரியவில்லை, ஆனால் அதை பற்றி ஏதாவது செய்ய முயற்சிப்போம். இங்கே கொஞ்சம் கிரீம் சேர்க்கிறேன். விப்பிங் கிரீம் எப்போதும் கேடு செய்யாது, இல்லையா? அது ஒரு பேரழிவு. செல்லம். சரி, சாப்பிடுங்கள். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதை நான் முயற்சிக்கிறேன். ஓ கடவுளே, இது என்ன? இது அருவருப்பாக இருக்கிறது. இது முட்டை அல்ல, இது ஒரு குப்பை பை. நான் இதை சாப்பிட மாட்டேன். அது ஈஸியாக இருக்கு. தி பை போல தெரியுது மற்றும் நல்லா மணக்குது. நல்லா சுவைக்கல. 3வது முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறேன். இறுதியாக நான் திருப்தி அடைந்தேன். மிகவும் சுவையான வறுத்த முட்டை. நாங்கள் வெற்றியாளரை பெற்றோம். பாட்டி, வாழ்த்துக்கள். நீங்கள் கைத்தட்ட வேண்டியதில்லை. முன்னே யோசனை இருக்கா நண்பா? இங்கே எவ்வளவு நேரமாக இருக்கிறீர்கள்? தோராயமாக என்றைக்கும் அதுதான். ஹலோ நாய், நீ எப்படி இருக்கிறாய்? பார்க்கலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே? பெண்களே, நீங்க காவலாளியை கவனிச்சு தரடிக்க நான் முயற்சி செய்கிறேன். தப்பிக்கவும். ஹே மிஸ்டர் காவலர், இங்கே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். என்ன? அது புதிர் அல்லவா? மேலும் அது எங்களோட கூடிய நடனம் ஆடுகிறது. எலும்பு கூடு. ஐயோ, என் பிஸ்கட் தட்டு. அருமையான யோசனை. அது என்ன செய்கிறது? எலும்பு கடிக்க உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. நீ எவ்வளவு புத்திசாலியானவனாக இருக்கிறாயோ, இப்போது பூட்டை திறக்க உனக்கு சாத்தியம். அதை மற்றுமே இது என்னுடைய எல்லா குக்கிகளும். போனே, என்ன நடக்குது? நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், எழுந்திரு. பின்னர் பேசலாமா? நமக்கு அவசரமான நிலைமையில் இருக்கிறோம். ஓ, இப்படி நாம் செல்லலாம். நிற்குங்கள். எவரும் இல்லை. காத்திருக்கவும். இது ஒரு ஏமாற்றம் போல் தெரிகிறது. எல்லாம் தெளிவாக உள்ளது. அவர்களின் லேசர் முன்னிலையில் உள்ளது. நான் போவேன், பயப்பட வேண்டாம். இதில் நான் வல்லவனாக இருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு முறையும் குளிர் தொடும் உணர்வு வருகிறது. இங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆம், இங்கே. இது நிறமுடிவு வரி. ஓ, புதன்கிழமை. ஷார்ட்ஸ் வாங்கலாம். நம் ஃபேவரட்ஸ் இன் ஃப்ராட்ஸ். பாருங்கள், அங்கு ஒரு வரைபடம் உள்ளது. வீக்கு போவோம். எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்கிறது. ஆமாமா. அடி. இந்த லேசர்களை கண்டுபிடித்தது யார்? போவோம். அது என்ன? எனக்கு தோன்றுகிறது பாதுகாவலர் இங்கு இல்லை. அவர் உள்ளே வர இயலாதபடி நாம் கதவை பூட்ட வேண்டும். நிறுத்துங்கள். என்ன வாசனம் அது? ஊர் பந்து. அதை நான் சாப்பிடலாமா? அது அசிங்கமாக இருக்கிறது.
டப்பிங் செய்வதை முயற்சிப்போம். வெறுப்பானது. வாந்தி வரும். வெண்டிலேஷன் எப்படி நமக்கு? இதையும் திறப்போம். பானையில் எதுவுமே இல்லை, ஆனாலும் ஒரு கத்தி கிடைச்சது. அது சரி, இதை கொடுத்திருக்கிறேன். தப்பிக்க தயார் பஜாருக்கோ. இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கான நேரம். அப்பா, லின்சே, சீக்கிரம்! காவல்காரர் நம்ம கண்டுபிடித்து விட்டார். வேகமா மறைவோம். ஆஹா, இங்கேதான் இருக்கிறேன். அவர்கள் எங்கே? சரி. அக், அது கொடுமை. சீஸ், கார்ட்போர்டால் செய்தது. அது பயங்கரம். அவன் போகிறானா? எனக்கு தெரிந்தவரை ஆம். நீங்கள் நூடுல்ஸ் பீப்பாயில் மறைந்திருக்கிறீர்கள். என்ன காட்சி! நன்றாக உள்ளது. நான் எதையாவது சாப்பிட முடிந்தது. இப்போது எனக்கு சக்தி உள்ளது. ஓட தயாராக இருக்கிறேன். அப்பப்பா, காவல்காரன் எப்படியாவது வந்துடுவான். புக் செய்வது என்ன? விரைவாக! இங்கே எவ்வளவு ஜாலிகள் உள்ளன. நான் நேர்மையாக சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்கின்றது. ஓ மை காட்! 100 ஆண்டுகளாக எவரும் சிறையிலிருந்து காற்றோட்ட வழியாக தப்பித்தது போல தெரியவில்லை. வெளியே எளிதாக புறப்பட நான் இப்போது முடிந்தது. உனக்கு பூச்சி அச்சமா? இதை காண், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அச்சப்பட வேண்டிய எதுவும் இல்லை. வாரை, நான் ஒரு வெளியேறும் வழியை பார்க்கிறேன். ஆனால் இது சிறையிலிருந்து வெளியேறுவதற்கான வழி அல்ல, பல்கி ஒரு அருமையான உடக்கூடம். வாங்கலாம். லின்சே, இத பார்த்துடு. என்ன? எனக்கே இப்படியோ இல்லைனா? அது நமது நாயா? அது நகைச்சுவையாக உள்ளது. ஆண்டோவும் பலமா. வணக்கம். செல்வோம். பூனைகள். அது உண்மையிலேயே நோவுகிறது. நான் பலமாக வா. நான் புதிய ஹல்காக போகிறேன். ஏனா சரி. என்ன? அதுதான், நாங்கள் உண்மையாகவே தப்பிக்க முயற்சிக்கிறோம். கடைசியாக சிறையில் இருந்ததை நீங்கள் மறந்துவிட்டால் நான் உங்களுக்கு உதவுகிறேன். இது நல்ல நான் உன்னை யோசனை. காதலிக்கிறேன். சுவர்ல ஒரு ஓபனிங் செய்யலாம். அதுல குத்தி தள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை. ஆமாம். சுதந்திரத்திற்கு அல்லாஹ். போவோம். அது என்ன? என்ன? அது கக்கூசா? அது மிகவும் குழப்பமானதாக தெரிகிறது. அக்கா, அதுல கூட மலம் இருக்கிறதே. அதெல்லாம் வெறுமனே கொடூரம். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறேனோ அதை நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், இந்த வழியாக செல்லலாம். நிச்சயம். அருகில் எங்காவது இருக்கு. சுவரில் உள்ள அற்புதமான பன்றியை பார்க்கிறீர்களா? அது நான். ஒரு காலத்தில் அது நானாக இருந்தது. இங்கே கைவினை இருக்கின்றன என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் சுவரில் உள்ள ஒரு குழி வழியாக வந்தார்கள். நீங்கள் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நிமிடத்தில் பிடிக்க அதற்கு நாங்கள் மிகவும் அருகில் உள்ளோம். அப்புறம் சரி, செசலிசா அவர் இங்கிருந்து கேமராக்கள் மூலம் எங்களை பார்க்கிறார். அவர் தலையில குப்பை தொட்டியோட ரொம்ப வேடிக்கையா இருக்கிறார். நான் ரொம்ப சோகமா அவனதியா இருக்கிறேன்.
பார், பாதுகாப்பு யூனிஃபார்ம். யாரும் நம்மை பிடிக்காமல் இருப்பதற்காக உடைகளை மாற்றுவோம். பார் லின்சே, நான் தலைவனாக இருக்கிறேன் மற்றும் முழு சிறையையும் நான் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளேன். சாண்டியில் ஒளிந்து கொள்ளுங்கள். கதவு ஏன் பூட்டப்பட்டிருக்கும்? அதை எப்படி திறப்பது? திறவுகோல் ஏதோ இடத்தில் இல்ல, ஒரு நிமிடம். குரேட், ஒரு கண்டுபிடிச்சேன். சரி, இந்த கதவை திறக்க போகிறோம். எனக்கு புரியவில்லை. ஆமாம், நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் மாடிப்புறத்தில் இருக்கிறோம். இங்கு ஹெலிகாப்டர் உள்ளது. சிறந்த தப்பி போகும் திட்டம். இல்ல. ஓ, குவின்சி. வீழ்பவர் பிற்கால் வாழ்த்துக்கள். அப்படி நான் விளையாட மாட்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன், ஹெலன். பிரியா, நீங்கள் எங்களை வெல்ல முடியாது. நாங்கள் வெல்ல முடியாதவங்க. ஆமா, அப்படியா? நாங்கள் உங்களை பயப்படவில்லை. அவர்கள் சமையலறையில் அப்படித்தான் நடந்து கொள்ள மாட்டார்கள். போராட்டத்தை நிறுத்துங்கள். சமையல் போராட்டத்துடன் போராடுவது நல்லது. சிறந்த கேக் யார் செய்வார்கள்? உங்களிடம் 5 நிமிடங்கள் உள்ளன. அருமை, எங்களுக்கு கேக்குகள் பிடிக்கும். இங்கே கேக்குகள் உள்ளன மற்றும் இங்கே கிரீம் டெட் அடுக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக வையுங்கள். அதை கிரீமுடன் பூசுங்கள். அதுதான். அடுத்ததை செய்யலாம். அடுத்ததை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் மட்டுமே மீதமுள்ளது. சூப்பர், அற்புதம். என்ன? ஆமா, நாங்கள் அதை செய்யலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் கை கொண்டு கேக்கை பூசலாம். இது மிகவும் வசதியாக இருக்கிறது. நீ சரிதான். ஓ சாக், நாங்கள் எவ்வளவு புத்திசாலிகள். பாருங்கள், இப்போது சமமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் கிரீமுடன் போராடலாம். உணவுடன் சண்டையிட முடியாது. கிரீம் ருசியாக இருக்கிறது. அருமையான வேலை நண்பர்களே. கிரீம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி தான் வந்துள்ளது. ஹூரே! சமையல்காரர் எங்களை பாராட்டுகிறார். அவர் போய்விட்டார். சில சாக்லேட்களை சேர்ப்போம். அவை எந்த கேக்கையும் ருசியாகவும் அழகாகவும் மாற்றும். மேலும் அதை பக்கங்களிலும் சேர்ப்போம். இப்போது மேலே சில ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்க்கலாம். அவை கேக்கை மிகவும் பிரகாசமாக்கும். சரி குவென்டின். நீ சரிதான் சாக். அற்புதம். சரி, எங்கள் கேக் சீராக இருக்கிறது. பசங்களா, முட்டாள்தனமாக இருக்காதீங்கள். நிறுத்துங்கள். இப்போது இந்த குக்கீகளால் நமது கேக்கை அலங்கரிப்போம். அவற்றை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. இந்த கேக்கை உங்களை நோக்கி சுடுவேன். ஏன்? வாங்க சிரிங்க. என்ன நம்புங்க. சிறப்பு. பாருங்கள், நமக்கு சிரிப்புகள் கிடைத்துட்டது. இப்போது கேக்கில் மேலும் எமோஜிகளை உருவாக்கலாம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அது அசல் அல்லவா? உன்னுடைய இன்னொரு புகைப்படத்தை எடுக்கிறேன். வாங்க, இன்னும் உணர்ச்சிகள். அதிக உணர்ச்சிகள், அதிக எமோஜிகள். எமோஜி கேக் கிடைத்து விட்டது. இது அற்புதமாக இல்லையா? ஆம், அதை பாருங்கள் பையர்களே. அடட்டா, அது வெறும் பரிதாபம். எங்க கேக்கை பாருங்கள். ஸ்பைடர்மேன் கிழிந்த கேக்கை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றுகிறார். அது குளிர்ச்சியா இல்ல? அது பாருங்கள் பெண்களே. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் கேக்குகளையும் மதிப்பீடு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். முதலில் யார்? பெண்களுடன் தொடங்கலாம். எமோஜிகளுடன் சிறந்த யோசனை. சரி, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீல வெல்வெட் நிரப்பு. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நன்றாக செய்தீர்கள். கேக் மிகவும் மென்மையாக உள்ளது. எனக்கு பிடிச்சது. மற்றவர்களாகிய ஆண்கள் பற்றி என்ன? ஸ்பைடர்மேன் உடன் இருப்பது கவர்ச்சியாகவும் சுவையாகவும் தெரிகிறது. சரி, நம் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. நன்றாக செய்தீர்கள் நண்பர்களே. பக்கங்களில் இருந்து சாக்லேட்டுகள். ஆம், அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல வேலை, பாராட்டுக்கள். முதல் பரிசு உங்களுக்கே. ஹூரே! இரண்டாவது, பனியாக புரிட்டோ தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. நேரம் போகிறது. சிறப்பு, இதை செய்யலாம். வாங்க, கொஞ்சம் வலிமையா. அதுதான், நல்லா செய்தீங்க.
நீங்க மாவை துடைக்கிறப்போ நான் நிறங்களை கிண்ணங்களில் வைக்கிறேன் நம்ம மாவை வண்ணமயமாக்க. அப்படியே வெவ்வேறு நிறங்களை வெவ்வேறு கிண்ணங்களில் சேர்க்கிறோம். நல்லா செய்தீங்க. இப்போ அதை மாவால் நிரப்புவோம். அருமை. பாத்திரத்தை இப்போது எடுத்துக்கொள்ளலாம். இதோ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கள், அது ஒட்டாமல் இருக்க. இப்போது டோர்டில்லா மாவை சேர்ப்போம். அற்புதம். ஆஹா, அருமையாக மணக்கிறது. அதை திருப்பி விடுவோம். தட்டில். அற்புதம். இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். ஹாய் நண்பர்களே. சரி, இப்போது நமது முறை. கோழி மார்பகத்தை பாருங்கள். நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீங்களா? மிகவும் சரி. நாம் பேஸ்பால் விளையாடுவோம். பிடிக்கிறேன். அற்புதம். ஏ சரி, இப்போது கோழியை நேராக பானில் வறுக்கலாம். ஓ, அருமை. மிருதுவானது. இதை வெட்ட வேண்டும். ஏய், அது கத்தி. அதோட விளையாடுவதை நிறுத்து. சரி, கோழி மார்பகத்தை அப்படியே வெட்டுவோம். விளையாடாம. ஓ, அது சலிப்பு. ஆமா, இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் உள்ளது. என்ன என்ன? நான் என் விரலை வெட்டி கொண்டேன். ஓ சாக், நான் என் விரலை வெட்டி விட்டேன். என்ன? ஓ, நீ என்ன செய்தாய்? நான் இறக்கிறேன். அந்த சத்தம் என்ன? இல்லை. கைஸ், நீங்கள் வாங்கினீர்களா? நான் கிண்டல் செய்தேன். என் விரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இது ஒரு கிண்டல். என்ன? ஒரு கிண்டல்? சமையல்காரருடன் விளையாடக்கூடாது. இந்த கத்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு இனி கத்தி கிடையாது. அப்போ வெள்ளரிக்காய்களை என்ன செய்வது? வெள்ளரிக்காய்களை எப்படி நறுக்குவது? இப்போ உன் கையால் வெட்டு. அதை எப்படி செய்வது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை நேராக விசிறியில் வைக்கிறேன். பின்னர் அவற்றை தானாகவே வெட்டுவோம். பாருங்கள், நேராக டோர்டில்லாவில். அது அருமையாக இருந்தது. இப்போது அதே போல தக்காளியுடன் செய்யலாம். அற்புதம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது கோழியை சேர்ப்போம். ஒரு நிமிடம், நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். இது எங்கள் போட்டி உணவு. அதை நிறுத்து. பசங்க வாதிடுறாங்க. வாங்க, நம்முடைய இனிப்பு புரிடவை செய்யலாம். ஓ ஆம், அது சரி. கொஞ்சம் நொடலாம் சேர்ப்போம். அது சமமாக பூசுங்கள். அருமை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நான் நுடலா மீது ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போ கமி வார்ம்ஸ். மற்ற சில இனிப்புகள் மிட்டாய் மற்றும் மார்ஷ்மெல்லோ போன்றவை. பாருங்கள், இது சிறந்தது. எங்க சிறிய இனிப்பு புரிடவை பாருங்கள். காத்திருங்கள், இது இனிப்பு அல்ல. பெண்களுக்கு உண்மையில் ஒரு இனிப்பு புரிட உள்ளது. மேலும் அது மிகப்பெரியது. ஓ, பொறாமையால் பச்சையாகிவிட்டேன். ஏய் சாக், அது உனக்கு நல்ல நிறம் இல்லை. ஆனால் உனக்கு நல்ல நிறம் என்னவென்று எனக்கு தெரியும். சாக், பாரு, நாம் எங்க பூரிடோவை சில ஸ்கிட்டில்களால் தெளிக்க போகிறோம். இது மிகவும் பச்சையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போது அதை ஒரு மான்ஸ்டராக மாற்றுவோம். குளிர்ச்சியான அலங்காரம். சரியா? சிறந்த யோசனை குவெண்டின். பெண்களே, உங்களுக்கு பொறாமையா? உங்கள் நேரம் முடிந்தது. இப்போது உங்கள் புரிடோஸ் சுவைக்க அனுமதியுங்கள். கைஸ், இது எங்கள் பிராங்கன்ஸ்டைன் புரிடோ. சரி, நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். மோசமில்லை. உண்மையில் மிகவும் நல்லது. எனக்கு பிடிச்சது. அருமையான வேலை. இப்போது பெண்களின் புரிடோவை முயற்சிப்போம். இங்கே உங்களுக்கு செஃப். இது ஒரு இனிப்பு. இது மிக பெரியது மற்றும் நிறம் மிகுந்தது. ரொம்ப ருசியா இருக்குது. எல்லா இனிப்புகளின் சேர்ச்சி அற்புதமாக இருக்கு. ஓ ஆம், எனக்கு அது மிகவும் பிடிச்சது. மற்றும் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள்.
இப்போது இறுதி சவால். இது யார் இறுதி பரிசான $1 மில்லியன் வெல்லப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்யும். இது தொடங்கிவிட்டது. ஓஹோ, ஆம், நாங்கள் அதை செய்ய போகிறோம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இப்போது நாங்கள் நெஸ்குவிக் சேர்க்க போகிறோம். இந்த துருவியின் உதவியுடன் நாங்கள் அதை அனைத்தையும் இணையத்தில் இருந்து கிடைத்த லைஃப் ஹாக்கை பயன்படுத்தி கலக்க போகிறோம். அற்புதம் இல்லையா? ஓ ஆமாம், பாரு சாக் டர்போ மோடு. அருமை, இது அற்புதமாக இருக்கிறது. கோல். ஆஹா, பசங்களாகவே இருப்பார்கள். சரி, முதலில் ஸ்குவாவ் அண்ட் சாக்லேட் பிரின்சஸ் புருவாம்பா சூப்பர் ஸ்ட்ரா ப்ராசரியா சிறப்பு. இப்போது நமக்கு சில விசிறிகள் தேவைப்படும், ஏனெனில் இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறோம். அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் சாக்லேட் உருகுகிறது. ஏய், அது என்னை நோக்கி ஊதுகிறது. ஹலோ தோழி, நம்மால் சாக்லேட்டுகளை உருக்க வேண்டும், முடியை உலர்த்த வேண்டாம். ஓ, நீ சரிதான் சொல்ற, மன்னிக்குவோம். அருமை. இப்பொழுது நமக்கு இந்த உருண்டை அச்சுகள் தேவைப்படும். அனைத்து நிறங்களிலும் உள்ள சாக்லேட்டை அதில் ஊற்றுவோம். இப்போது நாங்கள் நமது வாயால் ஊத வேண்டும். பாருங்கள், அவை அற்புதமாக இருக்கின்றன. அதில் கொக்கோ சேர்ப்போம். இப்போது அதை மூடுவோம். அதை கண்ணாடிக்குள் வையுங்கள். இன்னும் சுலபம். செஃப் பால் ஊற்றும் போது அது தயாராக இருக்கும். என்ன? ஓ இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. குவென்டின், பாரு, முதலில் சில கப் கேக்குகளை ஆர்டர் செய்யலாம். சரி. ஓ, இங்கே இருக்கிறார்கள். இப்போது என் கிரேன் பயன்படுத்தி பாருங்கள். இப்போது நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு இந்த கண்ணாடி கேக்கில் உள்ளே நமது கோகோவை ஊற்ற போகிறோம். இப்போது நமக்கு ஒரு டெசர்ட் மற்றும் ஒரு காக்டெயில் உள்ளது. உங்கள் நேரம் முடிஞ்சது. நான் முயற்சி செய்கிறேன். அருமையான செய்தி. இப்போது நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் முதலில் நான் பெண்களின் அணியோட கோகோவை முயற்சிக்க போகிறேன். பால் கொண்டு சாக்லேட் குண்டுகளை உருக்குவது மிகவும் குளிர்ச்சியான யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. தூம் மற்றும் நிறமூட்டம். அடடா, அது ருசியாக இருக்கிறது. ஆனால் பசங்க அவர்களின் கப் கேக்கில் கோகோவை கொண்டிருக்கிறார்கள். அது கூட குளிர்ச்சியாகவும் ருசியாகவும் இருக்கிறது. ஸ்ட்ரா கொடுத்ததற்கு நன்றி. அந்த கேக் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ கொஞ்சம் சாக்லேட் பால் சேர்த்து. அது அருமையாக இருக்கிறது. ஓ, இது ஒரு கலைப்பாடம். பசங்க ஜெயிச்சாங்க. மன்னிக்கணும் பெண்களே. அவர்களின் உண்மையில் சுவை சிறந்ததாக உள்ளது. ஊரே, ஆம், நாங்கள் வென்றோம். பெரியவனுக்கு அனைவருக்கும் நாங்கள் இறுதியாக ஒரு சவாலில் இறங்கி இருக்கிறோம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நீங்கள் அமைதியாக இருங்கள். நான் இன்னொரு முறை பெறினால் எனக்கு பலவாக கிடைத்துவிடும். அலெக்ஸ், உன் அதிர்ஷ்டம் இல்லை. எடுக்க முடியுமா? உன்னை சாப்பிடுவேன். அப்பா பப்பாவை நான் விரும்புறேன். குறிப்பா பப்பிள்கம் சுவை. ஏய், என்ன பண்ற? அற்புதம். துப்பாக்கி உன்னிடம். நானே அனைத்து குப்பைகளையும் எடுத்து தூக்க வேண்டும். ஒரு பபிள் உங்களுக்கு இல்லை. கவலையாக வேண்டாம். நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் ஊதப்போகும் பபிளை பாருங்கள். வல்லுநராக இருக்கலாம். நன்றி. இப்போது பீங்கான் விளையாடலாமே. உதவினால். வாவ், அது ரொம்ப குழு. அலெக்ஸ், நீ செம்மாக பண்ற இருக்க. ஆனா இப்போ நான் பேசுவது முதலில் நான் ரப்பர்ஸை போடுறேன். என் மனசு சொல்றது ஒரு ட்ரிகர் கண்டிப்பா உதவும்னு. பரீட்சையை நிப்பந்த நெசப்பட நேரம். உதடு காது கெட்டியாகவும் செயல்படுத்தப்பட்டது. இருக்கிறதை பாருங்கள். பெரிய குமிழி. நான் அவளை உள்ளே விட மாட்டேன். உலக அதற்கு மேல் என்னிட கிடைக்கும். நீ என்ன பண்ண? ஓ மை காட், என் கனவுகளையே உடைத்திருந்தது. அவள் என் புருவங்களையும் பறித்து போய்விட்டாள். இப்போது எப்படி வாழ்வேன்? செய்து தொடருங்கள்.
சரி, நான் கொஞ்சம் பீதி அடைந்திருக்கிறேன். பரவாயில்லை. பெல்லா, நின்னவெண்ணி பரிசோதிக்க நேரம். கடைசியாக பிங்கோ, அதிரடியாக அவ பிளாஸ்டிக்குகளை விடுங்க. நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை தயார் செய்தேன். அதற்கான முக்கியமான வழி. நாம் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக உண்ணலாம். ஒரு பொம்மங்களின் அழகு குமிழிகளை பார்க்க தயாரா? அதுதான் என்ன? நிறுத்து, இது மிகவும் பெரியது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவளை மண்ணில் இறக்க எப்படி? பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டு. நாம் பலூனை கமாந்தி கொண்டு பீக்கணும். அலெக்ஸ், சுடு. ஏன் நான் இல்லை என்றால் மெல்லோ விண்வெளிக்கு பறந்துடுவான். நீங்கள் சரிதான். எல்லாவற்றையும் நான் தான் செய்ய அதையும் வேண்டும். நான் செய்வேன். நல்ல வேலை சொன்னீங்க. நீங்க சிக்கல்ல உள்ளீங்க. தமிழோட மனுஷர்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி. என்னிடம் ஒரு தொங்கை உள்ளது. போட்டுகள் மற்றும் கடந்து விட்டது. அதிலிருந்து இருந்துதான் நாம் இருக்கிறது. மதிப்பீடு செய்கிறோம். என் குவியலை பாருங்கள். எனது ருசிக்கிறதே. மிலா, நீ முதலில் சாப்பிடு. ஹூரே, எனக்கு மாதுளை பழம் மிகவும் பிடிக்கும். இதன் உள்ளே உள்ள தானியங்கள் எப்படி சுவையாக இருக்கின்றன என்பதை கவனித்தீர்களா? உண்மையில் இதை சாப்பிட பெறுவது சுலபம் இல்லை. ஆனால் இந்த சிறிய சுவையை சுவைக்க எனக்கு என்னுடைய பெரிய தோல்விகள் எப்போதும் இருக்கின்றன. வசதியாஸ் பேங்கினுடைய காலணிகளை ஊதாக வேண்டாம். அது நான் ஒரு பிளேட்டில் சேனலை திருப்பி அவற்றையெல்லாம் ஒரே முறை சாப்பிட்டால் அது நான் கேட்கிறேனில் சரியா ஒரு 100 கிரில் சார். அதுவும் ஜூஸா இருக்கும். இதனால நான் முன்பு இருந்ததை விட 100 மடங்கு சுவையானவனாக இருப்பேன். நான் அந்த ஒரு கிரில் மட்டுமே இருந்த போதும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அலெக்ஸ், இல்ல, இது உன் முறை. முதலில் சீப்பான ஒன்றிற்கு செல்வோம். மாதுளை வெட்டுவது மிகவும் எளிது. ஆனால் அதை கிழிக்கும் போது எவ்வளவு கொடூரம். அலெக்ஸ் இப்போது ஒரு பைத்தியக்காரனாகவே தெரிகிறார். பைத்தியம் பிடித்தவர் ஆகுவது ருசிக்க கூடியது அல்ல. ஆனால் ஒரு மாதுளை பழம் சாப்பிடுவது உண்மையிலேயே அற்புதம். அலெக்ஸ் தன் புத்தி கேட்பை இழந்து விட்டான். நான் எதுவும் நீங்கள் அறிந்தேர் போல் சுற்றியே இருப்பதுதான். அதுவே அனைத்தும். அவர்கள் உண்டு கொள்ளவும் தயாராக உள்ளனர். எனவே நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உண்மையில் இது பைல் என்பது காலமானது. மெல்லா, சூப்பர். எனக்கு என் ரொம்ப நேர பழிய மட்டும் சாப்பிடுவது சலிப்பாக இருக்கும். அவற்றால ருசியான ஜூஸ் செய்யலாம். அது வேலையாக இருக்கும். பாரு, என்கிட்ட ஜூசிங் மெஷின் இருக்கே. அது பெரிய இயந்திரம். இந்த குழந்தைகள் நிறைய சுவையின் குழந்தை ஜூஸ். ஆமா, அவனை பாரு, அவன் என்னை அதை குடிக்க வலியுறுத்துகிறான். அது சுவையாக இருந்ததா? நீங்கள் இதை பூண்டு பார்க்கிறீர்களா? அப்படியே இருங்கள். நான் ஒன் வகையான மலம் தான் செய்தேன். Oh my lord. உனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு எவ்வளவு கேக் மதம் பால் இருக்கு. ஆம், பாரு, எனக்கு ஒரு முழு ஜாடி கேக் இருக்கு. Jellies, mozzarella, and three Storian. Phrase and name prelates when they are சாக்லேட் எப்போதும் ருசியாக இருக்கும். மச்சமா, சாப்பிட்ட பிறகு அடிக்கடி வயிறு சுருங்குகிறது. என் அனைத்து கோக்டீன்களை ஒரே நேரத்தில் குடிக்க ஒரு அற்புதமான யோசனையை கண்டுபிடித்தேன். அவற்றை திறக்க வேண்டும். அதற்கு பிறகு சமீபத்தில் செய்யப்பட்ட பொருட்களுடன் சிறப்பு வளைவு குழாய் வேண்டும். அது நல்ல யோசனை. அதுவே மிகவும் சுவையானது. ஏய், யாரோ வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன். உங்களுக்கு
உங்கள் பணம் தரையிலே உள்ளது. அதுதானா? Exactly, அது spring இருக்கு. யாரோட ஓஷன் டேவ்? என்ன? ஒரு முட்டாள். ஆகவே நான் இதை விட்டுட்டு மேல் கயிற்சி எப்படி சென்றடைய வேண்டும் என்று தெரிந்தால் மட்டுமே அப்போ அது எல்லா கோகேன்களையும் நான் குடிக்க முடியும் என்று உறைஞ்சுகிறேன். இப்பி நாங்கள் உங்களை நம்புறோம். அந்த பிள்ளை குழு எங்களை நோக்கி குப்பை கியாதி முகத்துல மோதுறது வலிக்குது. கண்டிப்பாக என் கட்டுப்பாட்டுக்கு இது ஆனா முடியல. பெல்லா, உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிற்ற பாத்தியா? மேலா கைப்படா கூறுகிறாள். மில்லா, இதெல்லாம் கோசமே. நான் என்ன வதையும் வேண்டாம். ஆனால் முடியாம். நிரம்பியது. ஒருவன் தேர்ந்தெடுப்போம். குருதி என்னை சாதனவே இல்லை. என்ன? அமைதி, அமைதி. அவை கார்டுகள். நான் இதை நக்க விரும்பவில்லை. என்ன 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 ஆசைக்கிறீர்கள்? நான் அதிர்ஷ்டசாலி. தயவு செய்து மிக்க நன்றி. ஆஹா, அதுதான். நீங்கள் அது சற்று மோசமா இருந்தது. எம் ஜூலி, இப்போ உன் தருணம். பார்த்ததற்கு நன்றி. ஓ, எனக்கு தெரியும். நான் ஒருபோதும் வீணான மாளிகை சாக்ஸை சாப்பிட விரும்பவில்லை. அதை முதலில் சுத்தம் செய்ய வேண்டும். சில பொடிகளை கூடையில சேர்த்து சாக்ஸ உள்ள விட்டு வாஷிங் மெஷினை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். காத்திருப்போம். சீக்கிரம். மனித மெய்யுணர்வு. வாங்க போகலாம். இப்போது இதை ஒற்றுமையாக்கி அது முழுவதும் சரியாக இருக்கட்டும். வாவ், முடிந்தது. சந்தோஷமாக இருக்கிறது. என் செருப்பு எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? நன்றி நண்பரே, எனக்கு தேவைப்பட்ட சந்தர்ப்பமே. இதை கழுவி இருக்கிறீர்கள். அற்புதம். அப்படியா? நன்றி நண்பர்களே. பரவாயில்லை, நாம் இதை மீண்டும் செய்கிறோம். நன்றி. ஏய், முதலில் கார்டுகளை தேர்வு செய்வோம். எதுவும் இல்லை. ஓ இல்லை, நான் கேக்குகளை நக்குவதை காதலிக்கிறேன். ஆமாம், சரி சரி, தொடங்கலாம். அருமை. இந்த கேக் எனதுதான். ஹூரே! இல்லை என்னிக், நீ விதிகளுக்கேற்ப விளையாட வேண்டும். எதுவும் இல்லை என்றால் எதுவும் இல்லை. மன்னிக்கவும். வாங்க. சரி புதன், உன் நேரம். சரி, கேக் கரிய நிறமாக இல்லை, ஆனால் எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், உறுதியாக குறை தீர்க்கத்தக்கது. இந்த கேக் எனது. ஓ மை கண்டா, என்ன என்ன? இந்த கொள்ளைக்காரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் வந்துட்டது. இங்கே வாருங்கள். ஆனால் கேக் மிகவும் சுவையாக உள்ளது. பாக்கு, பேப்பர், கத்தி, சூட். ஆஹா, பாவே, நான் அத மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். அருமை, எனக்கு அது பிடிக்கும். ஓ, அது ஒரு நன்றி. சரி சரி சரி. அவள் வாழ்கிறாள்.
பயப்படாதே, என்னிடம் ஒண்ணும் இல்லாதது நல்லதே. வேண்டாம் ஜூலி, உனக்கு தொரைக்கில்லை, அது உறுதி. நான் இந்த கேவலமான பொருட்களை எப்படி சாப்பிடுவது? என்ன அசிங்கம்! ஏய், என்னால் அதை நகர்த்த முடியல. நான் ரொம்ப மோசமானவளா இருக்கேன். நீ உன் பர்பஸை பயன்படுத்த விரும்புறியா? நன்றி, இது பயங்கரமா இருக்குது. வெற்றி பெருமிதம். இப்ப நான் நல்லா இருக்கிறேன். சாப்பிட வடிக்குது. புதன்கிழமை. நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன், அடிச்சுட்டேன். அமைதியாக இரு. எங்கள்கிட்டமா ஒரு திட்டம் உள்ளது. சில தீ சேர்க்கணும். சாப்பிட இப்ப இவ்வளோ வெறுப்பா இருக்காது. சரி, இப்படிதான் நல்லதா இருக்கும். சரி, ஆமா, இந்த உணவை ருசியா கூட சொல்ல முடியாது, ஆனாலும் மென்ற சாப்பிடக்கூடியதாக இருக்கு. ஓ, இது கெட்டதில்லையே. நான் இதை பார்க்க முடியாது. இங்கு தங்க முடியாது. என்ன ரம்மி பாக்கெட்டை விடவே எனக்கு புரியவில்லை. இதை போல் ஏற்கனவே யாரோ சாப்பிட்டுள்ளனர். சரி, இங்கே அட்டைகள் இருக்கின்றன, எடுத்துக்கொள்ளுங்கள். அது வேலை செய்யாது. படித்து பார்ப்பதா? வெளி, இது வேண்டாம். இதை தவிர்க்க வேண்டும். சரி, நீதான் முதல் நபர். ஓடு ஸ்டீவ். மேசையிலே ஒட்டி இருக்கிறது போல் இருக்கிறது. பெண்கள், இதை உரிக்க உதவுங்கள். வாருங்கள். அது பயங்கரமானதே. ஓ இல்ல, நிறுத்து. பரவாயில்லை, நான் இங்கே திரும்பி வந்து விட்டேன். அது குழப்பமா இருக்கு. நல்ல யோசனை. என்னிடத்தில் மிக அருமையான காண்டி உள்ளது. எந்த உகந்த சமயத்திற்கும் என் பையில் உதவிக்கரம் நீட்டக்கூடிய நிபுணத்துவம் உள்ள பொருட்கள். அருமை. இதை எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாம். ஆஹா, இது உண்மையில் வேலை செய்கிறது. நல்லாள் சொல்லி ஜூலி. நீங்கள் அதை செய்து முடித்தீர்கள். நன்றி. என்ன ஒரு கோளாறு. அது வாவ், இது ரொம்பவே நகைப்பூட்டுகிறது. வா ஜூ, இது பயங்கரமாக உள்ளது. இப்போ யார் சிரிக்கிறாங்க? சரி, யார் ஆரம்பிக்க போகிறாங்க? ஏய் புதன். கம்மி கண்கள். என்ன குறித்து? என்ன என்ன? மீண்டும் ஒண்ணும் இல்ல. நேர்மை இல்ல. ஏ, நான் இதை நக்க போறேன். நான் சிறப்பிக்க போகிறேன் பெண்ணுகள். வாவ், இந்த மாமர்லேட் கண்கள் மிக அற்புதம். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதிலும் கூடுதலா? சரி, அதே இது என் டர்ன். இல்ல ஜூலி, இது வேடிக்கை இல்ல. நான் முடியாது. அவர்கள் இன்னும் அற்புதமாக இருக்கிறார்கள். உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, ஜூலியே. புதன்கிழமை இந்த மாம்பழ கண்கள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. நீ அதை திறக்க விரும்புகிறாயா? செய்வோம். வா ஜூலி, நீ ஒரு பையனே. பார்ப்போம். என்னிடம் ஏதும் இல்லை. அப்படியா? அதனை நான் நக்க முடிகிறேன். வாங்க நண்பரே, ஆரம்பிப்போம். நாம் தொடங்குவோம் மிகுந்த மகிழ்ச்சியுடன். வாவ், பற்றைய விதமாக அதிசயமாய் இருக்கிறது. ஏய், அதை இங்கே திருப்பி கொடு. அது பொல்லாதது. என் நாவு அல்லா இருக்கு. எனக்கும் அதை விரும்புகிறேன். வாவ், இந்த ஜெல்லி ருசியானது. போகிறது. நான் எவ்வளவு அழகாக
அழகாக இருக்கிறேன். அது மிகவும் கேலிகரமாயிருக்கிறதே. நீங்கள் வேடிக்கையானவர். குழவி பிழையாம இருக்க அவளை நம்ம நல்லா அடிச்சு செய்யலாம். என்னாவு உன் வாயை திறவு. என்னாவு நீங்கள் ஏன் வந்தீர்கள்? பார்ப்போம். என்னை நன்றாக பாடுங்கள். ஐயோ, எங்கிருக்கின்றன எனது கரும்பலகைகள்? நான் அப்படி படிப்பதில்லை. சக்கரத்தை முதல்ல சுத்துறார். எவ்வளவு அதிசயமா இருக்கிறேன். எனக்கு சாசேஜ்கள் ரொம்ப பிடிச்சமானது. அவதானே எனக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சாசேஜ் சாப்பிடும் போது குறிப்பா சொன்னான், கோணவும் ஸ்வாதிஸ்டங்ஸ். இப்போது என்ன சுவை கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். டீ சிட்ரின். இன்னொரு களப்பூச்சி இல்லை. எல்லாம் மீண்டும் விளையாடுவதற்கு இன்னும் சற்றே தாமதமோ? இல்லை, நான் கீழ்நிலைக்கு செல்ல விரும்புகிறேன். இந்த கேவலமான விஷயங்களை செய்ய வேண்டுமா என்ன? அதை பொறுத்தவரை அவை துர்நாற்றமுடையவை மற்றும் ஊர்ந்து செல்கின்றன. இல்லை, நான் செம்மறியாட்டு வண்டலை செய்ய மாட்டேன். எனக்கு அந்த போக்கில் மிகவும் பயமாகிறது. நீங்கள் இதை எளிதான முறையில் செய்ய விரும்பாவிட்டால் கடினமான முறையில் செய்ய வேண்டும். என்னை எப்போதும் தண்டிக்கவும். இல்லை, நான் மிக லீவர்தே இருக்கின்றேன். ஆனால் எனது சுவையான பீஸாவுடன் சேர்ந்து வர வேண்டாம். இல்லை, நான் அதற்காக பதிவு செய்யவில்லை. ஐயையோ, ஜூலி, என்ன செய்யாமல் கிடக்கிறாய்? உனக்கும் ஒரு சாசேஜ் வாங்க நேரமாச்சே. நான் முற்றிலும் சரிதான் என்று நினைக்கிறேன். பீட்சாவிலிருந்து ஒரு ஹாட் டாக் செய்து விடுகிறேன். ருசியாக இருக்கும் சாசேஜ் மேல் பிறப்பு கூட. எவ்வளவு ருசியாக இருக்கிறது பாருங்கள். இது நான் நீண்ட நாட்களாக சுவைத்த நறுமணமான பொருள். சாசேஜ் பீட்சாவின் ருசியுடன் சிறப்பாக கலந்திருக்கின்றது. சாதாரண ஹாட் டாக்ஸை விட இது மிகவும் சுவையாக உள்ளது. ஜூலி, நீங்கள் உங்கள் சுவையோடு கூடியது எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் என்று வற்புறுத்துகிறீர்கள். நான் அதை முற்றிலும் விரும்புவேன். நீ என்ன செய்கிறாய்? எனது பீட்சாவின் சாசேஜை டச் பண்ண நீங்கள் யாரிடம் அனுமதி கேட்டீர்கள்? நீங்கள் எனக்கு என் ஹாட் டாக் திருப்பி கொடுத்தீர்களே. நீங்கள் வெட்கப்பட வேண்டாம், பீட்டர் குக்ரோசிஸ். நான் விரும்பவில்லை. அவ்வளோ பல முந்தானி இருக்கிறார்கள். அவர்கள் என் பீட்சாவை சாப்பிடணும் என விரும்புகிறார்கள். ஓ மை காட், அவர்கள் உண்மையிலேயே ஒரே குழுவாக இருக்கிறார்கள். இங்கிருந்து வாடிவிடுங்கள். குறைந்தபட்சம் எனக்கு பீட்சாவை ஒரு குறுகிய வைக்க அனுமதியுங்கள். ஏதாவது இருக்கிறதா? சரி, அது இன்னும் வசதியாக இருக்கிறது. அவன் தற்செயலாக ஒரு கொசுக்கல்லி குதிரை எடுத்திருக்கிறான். வாவ், என்ன ஒரு திகில். நான் எங்க அம்மாவை கூட்டிக் கொண்டு போகிறேன். இல்ல இல்ல நிலையானது. இந்த நேரத்தை செலவழிக்க நான் முதலில் இருக்கலாமா? இந்த சுற்றில என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஓ இல்ல, புழுக்கள் வேண்டாம். கண்ணி எனக்கு போதும். ஹூரே, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? இப்போது சக்கரத்தை சுற்றுவது என் பாரம். என்ன, அதுவாவது நேர்மையா? ஏன் சிலருக்கு கோர் கிடைக்குது, சிலருக்கு கோழிக்கால்கள் கிடைக்குது. அது அருவருப்பாகவும் வெறுமையாகவும் இருக்கிறது. ஆம், எனக்கு அது பிடிக்கல. உடனே அதை சாப்பிடு. நீ சரியாக சொல்கிறாய். நான் என்ன காத்திருக்கிறேன்? அந்த கமிகளை பீட்சாவிற்கு போட எந்த நேரம்? அப்படிதான் சுவையாக இருக்கும். நீ செறிவானவரும் நீளமானவரும். பிங்கோ, சும்மா மிஸ்டர். டாட்டா, எப்படி இருந்தது? எனக்கு இது அற்புதமாக இருக்கிறது போல் தோன்றுகிறது. ஆம், இது அற்புதமாகவே இருக்கிறது. கோழிக்காக கோவு. மறுவழியாக ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. மிலோ அழுது மகிழ்ச்சி அடைவாள். அவளுக்காக நான் யோசித்தேன். நான் ஒரு வினாடி தடுக்கி நின்றேன். எனக்கு இப்படியான தண்டனை ஏன் கொடுக்கப்படுகிறது? பீட்சாவின் ருசியை ரசிக்கலாம், ஆனால் பேக்கன் உணவிடமிருந்து எச்சில் பிழிந்து கொள்கின்றேன். எப்படி இருக்கிறது? மிளகாய், இதை உங்களுக்கு பிடிக்கிறதா? பீட்சா நன்றாக இருக்கிறதா? நீங்கள் சந்தைப்பதா? உங்கள் பீட்சாவை சாப்பிடுங்கள். ஓ, நீங்களும் சரிதான் சொல்லுகிறீர்கள். இந்த நன்றாக இருக்கும் பீட்சாவை சாப்பிட நேரமாயிற்று. அவர் யார்? ஹே, அப்பா என்னும் செட்டன்லியோவுடன் சேர்ந்து பீட்சா சாப்பிட பிடிக்கிறது. இது நன்றாக இருக்கிறது. நான் நிறுத்த விரும்பவில்லை. நீண்ட காலத்துக்கு மிகச் சிறந்த பீட்சா இது. நான் நினைக்கிறேன் அது பெரிய பாட்டில் சுவையூட்டும் நேரம்.
வாவ், திரிபின் அளவு பெரியதாயினால் பால் குளிர் அதிகமாவதாகும். எனது பெயர் ஸ்னோ. இது கோழி மிச்சங்களை எல்லாம் விலக்கி விடுவதற்கான என் வாய்ப்பு. அவற்றின்றி பீஸா சாப்பிடுவது மிகவும் சுவையாக இருக்கிறது. சார்லி, நான் எதுவும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறாயா? நீங்கள் பார்க்கவில்லை, நான் அதையெல்லாம் பார்த்தேன். உங்களது மோசடி தன்மைக்காக நீங்கள் தண்டனை மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆமா இல்ல? நான் பயமுறுத்தாத ஏதாவது கிடைக்கலாம் என்று நம்புகிறேன். மழை மிக நல்லதாகவே இருக்கிறது. ஆஹா, கோழிமா, மழை என்றால் என்ன ஆகும்? ஓ, உதவிக. அந்த பாம்பு போலி என்னில் இருந்து தடுப்பதில் இருக்கிறேன். ஜூலி, நீ மிகவும் வேடிக்கையாக இருக்கிறாய். வழி எந்த நன்மையை கொண்டிருக்கிறது? இந்த வழியில் என்ன? ஓ ஆம், அது என்ன? நான் அழைத்தேன். இது சில மர்மலேட் ஐஸிற்கான நேரம். நீங்கள் அவற்றை சாப்பிடுவதற்கு மட்டுமன்றி அவற்றுடன் விளையாடவும் முடியும். பாருங்கள் லைலா, என் விரல்களில் ஐஸ் கொண்டிருக்கிறேன் என்றால் சரி, அந்த சிரிப்புக்கு போதும். ஐஸை முயற்சிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவை நல்லதா? மிகவும் நல்லது. பிஸா அற்புதமாக இருக்கும் என உறுதியாக கூறுகிறேன். ஆக்டோபஸ், ஆமா, இதை விட மோசம் இல்லை. அவை இவ்வளவு சின்னதாக, மெல்லியதாக, அருவருப்பாக இருக்கின்றன. பீட்சா எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நினைக்க முடியவில்லை. அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று என்ன கருதுங்கள்? ஆமாம், நான் பார்க்கிறேன். இது மிகவும் மோசமாக உள்ளது. அதுவே நான் உன்னை அழைக்கவில்லை. ஜாம் ஐஸ் கொண்ட பீட்சா அருமையானதாக இருக்கும் என உறுதியாக கூறுகிறேன். இதுவே நல்லவும் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் தோன்றுகிறது. இது எவ்வளவு ருசியாக இருக்கின்றது. நானா நிறுத்த முடியாது. எனக்கும் சில ஒலி பிடிக்காது. எதற்கும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சாப்பிடுகிறேன் என்று எனக்கும் பொறாமை வருகிறது. இப்போது என் கண்கள் கூட என் வாயிலிருந்து வருகிறது. ஜூலி, நீ எப்போதும் போல முட்டாளாக இருக்கிறாய். நான் நன்றாகவே இருக்கிறேன். மெல்லோ, நீ ஏன் சாப்பிடவில்லை? என்னை பார்த்தால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் என்னை பற்றி கண்டுபிடித்தார். இல்லை, என்னை உள்ளே இருந்து ஏழை மேலா, அதை பார்க்க கூட அருவருப்பு பலிக்கிறது. அவைகளால் நிச்சயமாக சுறாவில் அவைகளுக்கு படப்பிடி கோப்பைகள் இருக்கிறது. இது நகைச்சுவையாக உள்ளது என நினைக்கிறாயா? இல்லை, இது மொத்தமாகவே நகைச்சுவையாக இல்லை. இதை பறித்துக் கொள்ளுங்கள். ஓ, அது என்ன? ஓ, உன்னால் என்ன? அந்த ஆட்டுக்கள் இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நான் உணரவில்லை. நீங்கள் அதை செய்யவிடக் கூடாது. காத்திரு, நான் ஒரு பீட்சாவை உன்னுடைய வாயிலில் நுழைக்கப் போகிறேன். அப்படியானால் நீ கண்டிப்பாக தப்ப முடியாது. அந்த அனைத்து ஆக்டோபஸஸ் உள்ளே செல். என்ன வேலை? ஜூலி, நீ மிகவும் நறுமை. நான் இல்லை, நான் வெறும் நேர்மையாக இருக்கிறேன். நல்லா சாப்பாடு சாப்பிடு. உன் பக்கம் காகித பை தூக்கற்பு, பிரவுன் பேப்பர் சிசர்ஸ் கொண்டு ஆசீர்வதிக்கவும் செய்வேன். ஓஹா, எனக்கு உருளைக்கிழங்கு வறுவல் மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு கரப்பன பூச்சிகள் பிடிக்குமா? நீங்கள் அதை பெறுவீர்கள். ஜூலி தீயவர் அல்ல என்பதை கண்டுபிடித்தீர்களா? அது அப்படித்தான். நான் அதிர்ச்சிகர தீர்மானத்திற்கு செல்ல தேவையில்லை. வில், பரவாயில்லை. என்னுடைய உருளைக்கிழங்குகளுக்கு இங்கே இருக்கின்றன. அவற்றின் எண்ணிக்கையும் அதிகம். மிகவும் சுவையான வாசனை வருகிறது. நான் அவற்றை விழுங்க காத்திருக்க முடியாது. ஓ, நீ சக்கரத்தை சுழற்றப் போகிறாய். அப்படியா? இது ருசியாக வரக்கூடாது என்று நம்புறேன். ருசியாக இருந்தால் சரிதான். ருசியாக இருந்தால் சரிதான். இல்லை இல்லை இல்லை, பூண்டு இல்லாதது என்னவோ தேவையில்லை. அது மிக மோசமாக துர்நாற்றம் அடிக்கிறது. விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கவில்லை. எனவே நான் பூண்டு சாப்பிட தேவையில்லை. எங்கோ இருந்து உண்மையிலேயே ஒரு நாற்றம் வருகிறது. இந்த பொருளை ஏன் என்னின் மேல் வைக்கிறாய்? ஐயோ, நான் இதை சாப்பிட போகிறேன். என் கழுத்தை சுற்றி எனக்கு பீதி இல்லை. முதலில் நான் பூண்டு உரிச்செடுக்க வேண்டும். போதுமான இடம் இருக்கிறதே. அது சரி. முதல் நீங்கள் அனைத்து பூண்டு பற்களையும் அதில் போட வேண்டும். சில வினாடிகளில் பூண்டு நிரம்பிய பூண்டாக மாறுகிறது. சரி, இது பீட்சாவில் அழகான ஒரு வடிவத்தை உருவாக்க முடியும். தான் ஒரு இதயம் போல. என்ன ஒரு யோசனை! நான் என் உணர்ச்சியை வளர்க்க உருளைக்கிழங்கை பயன்படுத்துவேன். மகிழ்ச்சி.
நாம் ஒரு அழகான சிரிப்பு முகத்தை வரையலாம். சிரிப்பு முகம் இதயத்தை விட மிகச் சிறந்தது. மற்றொன்று இதோ, என்னால் பின்னே போன்றுதான். இனி எதுவும் என்னுடைய பூண்டு இதயத்தை குறிக்கவில்லை. ஆம், இப்போ உங்களது மனதை சாப்பிட வேண்டும். ஹோய், அதை சாப்பிட நான் என்ன செய்வேன்? எனது மனம் மிகவும் அழகானது. ஓ, நாம சோம்பேறி போல இருக்கிறோம். இது தண்டனை நேரம். ஹோய், எனக்கு ஒருபோதும் அதிர்ஷ்டம் இல்லை. நான் வெறும் பூண்டு பீட்சாவை சாப்பிட வேண்டியதில்லை. அதையே ஸ்மூத்தி. நாம் அனைவரும் அவரை அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். காதலிக்கிறோம். ஏற்கனவே என்னிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பதை பார்க்க ஆர்வமாக இருக்குமானால் நான் மிகவும் மோசமான ஒன்றாக நினைக்கிறேன். அதுவே நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். நான் கக்கினால் அது சாயங்கோபத்துடன் இருக்கும். இந்த கலவி கண்டிப்பாக எனக்கு கழிக்க வைக்கும். ஆம், இது உண்மையாகவே அருவருப்பாகத்தான் உள்ளது. என் வாய்ப்பாத்திரம் குப்பை போல இருக்கிறது. அந்நியமாய். அந்த மகனுடன் நான் நீண்ட நேரம் இருக்க மாட்டேன். ஆமாம். ஓ இல்லை, எனக்கு ஒவ்வொரு உணவும் பிடிக்கும். என்ன ஒரு திகில். என்ன? என்னுடைய முகம் அற்புதம். ஓ, எங்கள் சமையல்காரரை சந்தியுங்கள். அவர் மிகவும் சுவையாகவும் அழகாகவும் சமைக்கிறார். இது எங்கள் இனிய பாட்டி. வீட்டு சமையலின் பல விஷயங்களை அவர் அறிவார். ஓ, இது எங்கள் பெரிய சகோதரி விவியன். அவள் விளையாடவே விரும்புகிறாள். ஆனால் நாங்கள் சமையல் சவாலை தொடங்குகிறோம். குழந்தை லில்லியன் பசிக்கிறாள். அவளுக்கு கேக் வேண்டும். சமையலுக்கான நேரம். நண்பர்களே, ஒரு சிறிய பிரச்சனை என்ன பண்ணு, எனக்கு ஒரு பெரிய வட்ட வடிவம் வேணும். கேக்கின் மையத்துல ஒரு சோளை பண்றோம். கேக்கை தானே சேர்க்கிறோம். சுவையான சாக்லேட் கிரீமை வென்ஸ்டி பண்றோம். முழு கேக்கையும் சேர்த்த பிறகு சமமாக்க தொடங்க நேரம் வந்துச்சு. அப்படியே பக்கங்களில் இருந்து. இது எளிது. நாங்கள் வெறும் கிரீமை வெளியே பூசி எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் சமமாக்க வேண்டும். ஏய், நான் ஏன் கிரீமால் மூடப்பட்டிருக்கிறேன்? இது என்ன பாட்டி? ஓ, பசிங்கவும் செல்லமே, நான் கையால் கிரீமை அடிக்க முயற்சிக்கிறேன். அது எளிதாக இல்லை. கிரீமை கேக்கில் பரப்புங்கள். அருமை. இப்போது என் வீட்டில் தயாரித்த ஜாம் எடுத்து விடுவோம். இதோ. ஓ, இதுவும் ரொம்ப சுவையாக இருக்குது. அத கேக்கின் மேல் பரப்புங்க. சாக்லேட் வள கொண்டு மூடுங்க. முடிஞ்சது. விவியன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பாட்டி. நான் ஒரு கேக் செய்தேன். அதில் கூர்மையான குச்சிகளை ஒட்டுங்கள். அடுத்ததாக மார்மலேட் கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். இது ஒரு முள்ளம்பன்றி போல தெரிகிறது. நகைச்சுவையாக இருக்கிறதா பாட்டி? பாட்டி, உங்க கத்தல் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. விவியன், இது ஒரு பிசாசு. சுவையான கேக் அல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ எதையாவது கண்டுபிடிப்பார்கள். இப்போது இந்த சுவையான சர்பத்தை என் கேக்கில் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அதை மால்டீசர்ஸ் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை உள்ளன. எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு இல்லாம சார்ஸ். லில்லியன், இத முயற்சி பண்ணு. சிறந்த கேக்க தேர்வு பை. ஓ இல்ல, நாம் ஏதாவது யோசிக்கணும். ஓ, ஒரு பொம்மை கரப்பான் பூச்சி. எல்லாரையும் பயமுறுத்துவேன். இது ரேடியோ கட்டுப்பாட்டுல உள்ளது. இப்ப எல்லாரும் பயப்படுவாங்க. அது உண்மையான கரப்பான் பூச்சி என் சமையலறையில். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, முடியாது. இது ஒரு கரப்பான் பூச்சி. இதை நீக்கணும். இங்கே வா, உன்னை சமையலறை சுத்தியால் அடிக்கிறேன். கரப்பான் பூச்சி, இது என் சமையலறையிலும் இருக்கிறது. இது போல இதுவரை இல்லை. சதியா ஆற்ற முடியவில்லை. ஓ இல்ல, நான் ஆற்ற போறேன். ஓ, இது பயங்கரமா இருக்கிறது. நான் உன்னை தாக்குகிறேன். ஓ, அவன் என் கேக்கை தாக்க முடிவு செய்தான். ஓ இல்ல, முடியாது. கேக், நான் அதை கெடுத்துட்டேன். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க என்ன நடந்தது? என் கேக் என்ன நடந்துச்சு? என் கேக்குகளுக்கு சிதறடுத்து என் ட்ரெயினர் விடுச்சு. சரி, குறைஞ்சது கிரீமை முயற்சிக்கிறேன். அதுதான் நல்லதல்ல. இதுவென்ன ஒரு கரப்பான் பூச்சியா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த கேக் சுவைக்காமலே வெற்றி பெறுகிறது. ஆம், முதல் வெற்றி உடனே எனக்கு. இப்போது எனக்கு பாப்கார்ன் செய்யுங்கள். ஆனால் இந்த முறை எல்லாவற்றையும் சுவையாக செய்ய உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துங்கள். மிகவும் சரி சகோதரி. எனக்கு ஒரு டாஸ்டர் மற்றும் ஒரு ஜாடி மக்காச்சோள விதைகள் தேவை.
சிறப்பு. நாங்கள் தானியங்களை டாஸ்டல் வைக்கிறோம். அதை விட அதிகமாக இப்போது அதை இயக்குகிறோம். எல்லாம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். இல்லை. ஓ வாவ், 2 பாப்கார்ன் டோஸ்ட். சூப்பர். அவற்றை பிடிக்க மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மன்னிக்கவும் பாட்டி, அது என்ன? பாப்கார்ன் டோஸ்ட்களில் இருந்து ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது. சரி, நான் எங்கே இருந்தேன்? சரியாக. அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுங்கள். அதை விட அதிகமாக. அருமை. இப்போது சில ஜெல்லி கரடிகள் மற்றும் மேலும் சாக்லேட் சிரப். பாப்கார்ன் டோஸ்ட் கொண்டு மூடுங்கள். இது ருசியாக வந்தது. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு சாதாரண மக்காச்சோளம் உள்ளது. நீங்கள் மக்காச்சோளத்தை ஹேர் ட்ரையர் கொண்டு சூடாக்க வேண்டும். ஓ பாருங்கள், மக்காச்சோள தான்கள் என் கண்முன்னே வெடிக்கின்றன. ஓ அதை பாருங்கள், முழு மக்காச்சோளம் பாப்கார்னாக மாறிவிட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. நான் லில்லியனுக்காக 2 முழு சோளக் கம்புகளை செய்தேன். ஆம், என் வீட்டில் தயாரித்த ஜாம்களை மேலே ஊற்றுங்கள். லில்லியன் அவற்றை விரும்புகிறார். ஜாம் எப்போதும் அதிகமாக இருக்காது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டிருப்பேன். ஓ அது என்ன? செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நாங்கள் மக்காச்சோளத்தை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக. ஆம், அருமை. இப்போது சுவையான தூள்களை எடுக்கிறோம். அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. ஒவ்வொரு தூளும் பப்ளிகம் ஆகிறது. தானியங்களோட இயந்திரத்தில் ஊற்றுறோம். நான் வண்ணமயமான பாப்கார்ன் பண்ண விரும்புகிறேன். சாதனத்தை ஆன் செய்து நான் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். வாவ், வண்ணமயமான பாப்கார்ன் அருமையாக வந்திருக்கிறது. லில்லியன், விரைவில் சுவையுங்கள். இந்த முறை எல்லாமே நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீ உன் சிறந்ததை செய்தாய். ஓ, இதை பற்றி என்ன? இது பாப்கார்ன் சாண்ட்விச். குளிர். எனக்கு இது பிடிக்கும். இதில் சாக்லேட் மற்றும் மார்மலேட் இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ அதை பாருங்கள், இது பாப்கார்ன் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சோளம் மற்றும் பழஜாம். ருசிகரமாக உள்ளது. வாவ், மற்றொன்று என்ன? வாவ், இது முழு வண்ண கோலம் பாப்கார்ன் இயந்திரம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் நான் பாட்டியின் பாப்கார்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். உண்மையா? நன்றி செல்லமே. வெற்றி எனது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ரொம்ப சரி செல்லமே, சீசுட தொடங்குவோம். எனக்கு சில துண்டுகள் தேவை. நாம் ஒத்தி வைக்கிறோம். அடுத்ததாக நெயில் சாஸ் துண்டுகளா வெட்டணும். பின்னர் அவகாடோ துண்டுகள். எவ்வளவு தாசா மற்றும் சுவையா இருக்குது பாருங்க. அப்புறம் நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதை ஒரு வட்டமாக உருவாக்குவோம். அதில் ஒரு துளை செய்து நமது கட்லெட்டை ஒரு டோனட் போல இரு பக்கமும் வறுப்போம். நிச்சயமாக. பின்னர் நடுவில் ஒரு முட்டையை உடைத்து நாங்கள் முடித்து விட்டோம். இப்போ நான் சீஸ வச்சு உருக வைக்கிறேன். அப்புறம் நம்ம பர்கரை சேர்க்கணும். ஓ அருமை. இது மிகவும் ஆரோக்கியமானதும் ருசியானதும். நிறுத்து விவியன். இது உங்களுக்காக அல்ல. நான் உனக்கு சில சாலட் கொடுக்கலாம். அடடா, அச்சு, சாலட் அருவருப்பாக இருக்கிறது. பச்சை நிறத்தை நான் வெறுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளிர் சாதன பெட்டியில ஐஸ் கிராம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? ஆம், நான் சொன்னேனே, முழு ஜாடி இருக்கிறது. பிக்கருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் குக்கீஸ்களை எடுத்து ஐஸ்கிரீம் பற்றிய குக்கீஸ்களை சேர்க்கிறோம். அருமை. அடுத்ததாக நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ்களை எடுத்து மேசையில் ஊற்றுகிறோம். அப்படியே. பின்னர் ஐஸ்கிரீம் குக்கீஸ்களை ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுகிறோம். என்னுடைய பர்கர் ருசியாக இருக்கும் என்று எனக்கு பின்பற்றுங்கள். இல்லை, எனது பர்கர் தான் சிறந்தது. உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஆனால் எனது பர்கர் தான் சிறந்த ருசியாக இருக்கும். நான் என் உடைகளை மாற்ற வேண்டும். இது எனது சிறப்பு பன்முக பர்கர் சமையலுடை. நாம் நமது சாசேஜ்களையும் கட்லெட்களையும் எடுக்கிறோம். அவற்றை கிரில்லில் சேர்த்து ஒரு மூடியால் மூடுகிறோம். சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஓ, அது ருசியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து ஒரு பர்கரை உருவாக்க தொடங்குகிறோம்.
and others are the crusters. இதோ ஒரு பர்கர் மொட்ல ஹாட் டாக். அதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? சாஸ், மஸ்டர்ட், ஹேனஸ், கேட்சப் சேர்க்கவும். அனைத்திலும் ஊற்றவும். சாஸ் எப்பவும் அதிகமா இருக்காது. குளிர். நான் தயாரா இருக்கிறேன். போன பெட்டிட். சரி, எல்லாமே சுவையாக இருக்கிறது. இந்த பர்கருடன் தொடங்கலாம். அதுல என்ன இருக்கு? அவகாடோவா? அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? வாவ், இது ஒரு குக்கி பர்கர். இது முயற்சிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் நான் வேறொன்றை விரும்பினேன். வாவ், என்ன பெரிய பர்கர். இங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? இங்கே யோசிக்கவே தேவையில்லை. செஃப் தான் வெற்றியாளர். ஓ, நான் சொல்லமே இருப்பேன். கல், காகிதம், கத்தி. வாவ், என்ன இவ்வளவு காண்டி அருமை. அடடா, நாய் உணவா? என்னை ஏமாற்றுகிறாயா? அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த மாம்பழ ஜெல்லிகள் மிகவும் பிடிக்கும். நான் அவற்றால் என் கேக்கை அலங்கரிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். வாவ், ரொம்ப அழகாக இருக்கிறது. வண்ணமயமான. அடுத்தது, ஓ, சில இனிப்பு ஜெல். இது மிகவும் புளிப்பு, ஆனால் இது மிகவும் அழகாக இருக்கும். இப்போது நாம் இன்னும் சில காண்டியை சேர்க்கலாம். இது கூட புளிப்பு என நினைக்கிறேன். சரி, இதையெல்லாம் குலுக்குவோம். இப்போது நமக்கு புளிப்பு துகள்கள் கிடைத்து விட்டது. அழகாக இருக்கிறது. அற்புதம். ஓ, ஜூலி. இப்ப இது முயற்சி பண்ணி பார்ப்போம். அது அற்புதமாக மணக்கிறது மற்றும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அட, என்ன? ஓ, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுங்கள். அப்படியா? இல்ல. அது என்னது? உனக்கு உன் கேக் இருக்கிறது. அடடா, நாய் உணவு. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. அது நிச்சயம். சரி, நான் அடியிலிருந்து முயற்சிக்கிறேன். குளிர். அது நியாயம் இல்லை. ஓ, சரி, ஜூலி. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. நாய், உனக்கு இந்த உணவு பிடிக்கிறதா? உனக்கு ஒரு சுவையான கேக் கொடுக்க வேண்டுமா? பிங்கோ. ஹே, சரி, போகலாம். மைக், அது நியாயம் இல்லை. நாய்கள் இல்ல. ஓ, சரி. நீங்கள் உங்கள் கேக்கை உங்களால் சாப்பிட வேண்டும். ஓ ஓ, காத்திருங்கள். மிகவும் புளிப்பு. பிங்கோ. ஜூலி, நீ சரியா இருக்கியா? சரி, அவள் மீண்டு வரும்போது நாய்க்கு சாப்பாடு கொடுக்கிறேன். ஏய், இதை நிறுத்து. அவர் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அப்படித்தான். அவரை நான் மறுக்க முடியாது. நீங்கள் தயாரா? 3, 2, 1. இதை மீண்டும் செய்யலாம். ஓ, எனக்கு சுவையான பழங்கள் இருக்கின்றன. மற்றவர்களை விட எனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. இந்த வெங்காயம் கொடுமை. ஓ மை காட். மூச்சு விடு ஜூலி, மூச்சு விடு. ஓ, நன்றி. உங்களுக்கு வெங்காயம் வேண்டுமா? சரி, பரவாயில்லை. இதை வைத்து கேக் எப்படி அலங்கரிப்பது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மைக், என் வெங்காய ரோஜா எப்படி இருக்கிறது? ஓ, வாவ், நல்லது, அழகானது. அது பூவின் வாசனை போலவே இல்லை. நான் பூண்டு கொண்டு அழகான இதழ்களையும் உருவாக்குவேன். ஆனால் முதலில் அதை தோலுரிக்க வேண்டும். இது ஒரு மிகச் சிறந்த வாழ்க்கை யுக்தி. அது அருமை. உங்கள் உணவை ரசிக்கவும். ஓ, நான் இந்த வெங்காய கேக் மற்றும் பூண்டு கேக் சாப்பிட விரும்பவில்லை. இந்த அருவருப்பான வாசனையை நான் தாங்க முடியவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் ஏற்கனவே வழிகிறது. ஓ இல்லை, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. அருவருப்பானது. ஏய், அழாதே.
பாவம். நான் உன்னுடன் இருக்கிறேன். அப்படியா? பழங்களால் கேக்கை அலங்கரிக்க என் வரிசை. போ, நான் அதை போதித்த மாஸ்டர் போல் செய்வேன். ஆம். ஹலோ. ஓ ஹலோ. ஓ மை காட். ஆம், இந்த பாடங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஓ இல்லை, இது கடினமாக இருந்தது, ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சியை பார்க்க தயாராக இரு. ஜூலி, அதை பாரு. இதை செய்வோம். ஆம் ஆம். ஓ அற்புதமாக தெரிகிறது. வாவ், உனக்கு இது எப்படி பிடிக்கிறது நண்பா? ஆஃப் ஆஃப். நல்லா செய்தாய் மைக். நன்றி. ஓ, என்ன அற்புதமான விருந்து இது. உண்மையில் நல்லது. தயவு செய்ய நீங்களும் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கே உதவுங்கள். யம் 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 யம். ஓ, நன்றாக இருக்கிறது. யம், சரியா? ஓ ஓ இல்ல, எனக்கு எரியும் வாசபி கிடைத்தது. மற்றும் எனக்கு பிடித்த சாக்லேட் கிடைத்தது. ஊரே, நான் முதலில் போகலாமா? அருமை. ஒரு நிமிஷம். என் கேக்கை அலங்கரிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு உள்ளது. இதற்கு நான் ஒரு சூப்பர் ஸ்பேடுலா மற்றும் ஒரு ரோலரை எடுப்பேன். நான் ஒரு உண்மையான கட்டிடக்காரர் போல இருப்பேன். அதை என் கேக்கில் பரப்புவோம். ரோலருக்கான நேரம். ஓ, என் பிடித்த சாக்லேட். எல்லாவற்றையும் அளவிடுவோம். இப்போது மீண்டும் கட்டுமானத்திற்கு திரும்புவோம். வாவ், ஓ மை காட், இது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, இது அற்புதமாக தெரிகிறது. சரி, எனது கேக்கையும் அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் ஒரு ஸ்பேடுலாவையும் ஒரு ரோலரையும் எடுப்பேன். நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அங்கே மீதமுள்ள சாக்லேட் இருக்கிறது. சரி. ஓ, இது நல்லதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். மிகவும் நன்றி. அதை நான் பயன்படுத்த போவதில்லை. என் சுவையான கேக்கை முயற்சிப்போம். ஓ, இது சாக்லேட் சேர்க்கப்பட்ட வாழைப்பழ கேக். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். முறை மைக். ஓ இல்லை, நான் தவிர்க்க விரும்புகிறேன். ஐயோ, அது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை. ஓ ஜூலி, ஏன்? இதோ. அது நகைச்சுவையாக இல்லை. வாங்க. வாவ், உன்னை காப்பாத்திக்கோ. உண்மையில் அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு தெரியும். அப்பா, இவை காரமான மிளகாய். என்னிடம் கமி கண்கள் உள்ளன, எனவே அவற்றால் கேக்கை அலங்கரிக்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். மன்னிக்கவும் ஜூலி, ஆனால் இந்த கேக் எனக்கே. இதை செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, அதற்கு அருகே கூட வராதே. ஓ, இது அற்புதமாக இருக்கிறது. இந்த கமி கண் பாருங்கள். ஹே ஜூலி, நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். திருடன். ஓ ஆம், என்ன சுவையான உணவு. எனக்கும் ஒரு துண்டு வேண்டும். அற்புதம். அடுத்ததுக்கு போகலாம். ஓ மை, எனக்கு பரவாயில்லை. எனக்கு இது பிடிக்கும். உன் பணி. ஓ ஓ நான் இதை எப்படி செய்வது? என் கேக்கை காரமிளகாய்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. பிங்கோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இதை சிறிய துண்டுகளாக வெட்டுவோம். இப்போது நான் அவற்றை பக்கங்களில் வைக்கப் போகிறேன். பாரு மைக். ஓ, உண்மையில் இது அழகாக தெரிகிறது, ஆனால் நான் அதை முயற்சிக்க பயப்படுகிறேன். அப்படியா? உண்மையின் தருணம். ஓ, மோசமாக இல்லை. எனக்கு பிடித்திருக்கிறது.
நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். ஓ, ஏன் இது இவ்வளவு சூடாகிறது? ஓ, என்னை காப்பாற்றுங்கள் தயவு செய்து. அதற்கு கூட வராதே, நான் உனக்கு உதவுகிறேன். அன்றி, அது கடினமாக இருந்தது. முன்னவராக இருப்பாரா? முதலில் பெண்ணுடன் தொடங்குவோம். வாருங்கள் ஜெஸ், உங்களிடம் என்ன இருக்கிறது? நிறைய வண்ணமயமான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த கேக்கும் மிகவும் அழகாக மாற்ற முடியும். ஓ, எனக்கு ஸ்கிட்டில்ஸ் கிடைச்சது. வாவ். குவெண்டின், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கேக்குகளை அலங்கரிக்க கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். இது மெர்சல் இருக்கும். என்னோட இது மிகவும் சிறந்தது. ஓ, இது உண்மையிலேயே நல்லது. ஆமா, நான் செயல்முறையை தொடங்குகிறேன். நான் இதை நிறங்களாக பிரிக்கிறேன். எவ்வளவு அழகாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. ஜென்டன், உனக்கு முடி உலர்த்தியதுக்கு தேவையானதில்ல. நான் டிக்டாக்ல ஒரு கூலான ஜீவித்து தந்திரம் பார்த்தேன். நமக்கு ஸ்கிட்டில்ஸை சூடுபடுத்த வேண்டும். அவைகளை கேக்கில் அழகாக பாய்ச்சலாம். பாருங்கள், அப்படி அழகாக உள்ளது. ஆனால் எனக்கு இன்னும் ஏதாவது சேர்க்க வேண்டும். ஓ, இங்கே தேன் இருக்கிறது. அதை மேலே ஊற்றுகிறேன், ஏனெனில் அது இன்னும் சிறந்ததாகவும் இனிமையாகவும் இருக்கும். வாவ், நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை தேனில் ஒட்டிக்கொள்ள முடியும். எனக்கு பெரிய ஸ்கிட்டில்ஸ் கோபுரம் இருக்கும். இன்னும் சானி. வா குவெண்டின், இது ஒரு அற்புதமான யோசனை. நீ உண்மையிலேயே ஒரு மந்திரியோ? இது ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட் காற்றில் மிதந்து ஸ்கிட்டில்ஸ் கடிதேற்போது மாதிரி இருக்கு. இது போல் இதற்கு முன் எதுவும் காணவில்லை. ஜெஸ், உன்னாலே நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். எனக்கு வித்தியாசமான நிறங்களிலான கிரீம் உள்ளது. மேலும் அது நிறைய உள்ளது. கேக்கின் சுற்றிலும் கிரீமை பிழியலாம். அதை பல நிறமாக விரும்புகிறேன். அதற்காக நாம் வித்தியாசமான நிறங்களிலான கிரீம்களை பயன்படுத்துகிறோம். வாவ், இது மிக அழகாக வந்திருக்கிறது. நகர்கிறோம். சிறிது தட்டி மேலெழுப்ப வேண்டும் ஸ்பாடலா உதவியுடன். வாவ், உங்க கேக் குவெண்டினின் கேக்கை போலவே பிரகாசமாக இருக்கிறது. ஜஸ்ட் பின்னாடி இல்ல. அடுத்து என்ன நடக்கும்? நாம் ஒரு நிறம் துக்கோல் காகிதத்தை ஒட்டுவோம் மற்றும் அந்த கண்ணு கிளம்பல் பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் ஒழுங்கற்றதாக இருக்கிறது. நிறுத்துங்கள். வா, இதோ இப்போது புத்தியைகளை நீக்கி டாடா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. அதை மறுபடியும் சமமாக செய்கிறோம். வா, அப்போ சரி பசங்களா, உங்க அழகான கேக்குகளை சாப்பிட வெறுமதும் போச்சு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது? கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நான் மிகவும் பசிக்கிறேன். என் கேக்கை சாப்பிட விரும்புகிறேன். அது ருசியாக இருக்க வேண்டும். இங்கே எவ்வளவு ஸ்கிடில் இருக்கின்றன. வாவ், இந்த கேக்கில் பல அடுக்குகள். ருசி, நான் ஒவ்வொரு கடிகாரமும் அனுபவிக்கிறேன். சிறப்பு. அப்போ அடுத்ததை தொடர்வோம். குவெண்டின் கேக்கை எப்படி அலங்கரிப்பார்? கனி மற்றும் பழங்கள். சிறப்பு. ஆம், இது எனக்கும் பிடிச்சிருக்கிறது. உன்னிடம் கிறிஸ்ட் கட்டுகளும் சாக்லேட் மக்காரூன்களும் M&M இர்களும் உள்ளன. ஓ, குவெண்டின் கொஞ்சம் பொறாமைப்பட்டு இருக்கிறார். அவசியமில்லை. பழங்களும் கனி இனிப்புகளும் கூட சிறந்தவையாகும். ஆரம்பிக்கலாம். முதலில் கிட்கேட் திறக்கிறேன். ஒரு யோசனை வந்தது. எனது மடம் மிக பிரியமான கிட்கேட்களை கேக் சுற்றி வைக்கலாம். இது மிக அழகாக இருக்கும். மற்றும் ஒரு ஒன்று அருமை. இப்போது மேலே உருகிய சாக்லேட்டை ஊற்றி மேலும் சாக்லேட்டாக கூடும்.
வாவ், ஜெஸ் ஒரு மாபெரும் சாக்லேட் கேக் செய்ய திட்டம் போட்டுள்ளார். சாக்லேட் கேக்களை யார் விரும்பவில்லை? அனைவருக்கும் அது பிடிக்கும். சாக்லேட் உலகத்தில் மிகவும் ருசியானதாகவும். இது வடித்துவிடும். இப்போது மேலே M&M's வைப்போம். இது மிகவும் அழகாகவும் வண்ண மிகுதியானதாகவும் இருக்கிறது. இதை மேலும் சேர்க்க வேண்டும். நாமும் எல்லாவற்றையும் சாக்லேட் மக்ரூன்களால் அலங்கரிக்கப் போகிறோம். அவை மிகவும் குழு இருக்கின்றன. ஓ, அப்படிப்பட்ட கோக்கனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவேன். இல்லை, என் விஷயங்களை திருடாதே. இங்கே ஒரு ஸ்கூப் வைப்போம், பின்னர் இங்கே வைப்போம். எனக்கு தாங்கள் போதும். இந்த கோன்களை பாருங்கள். இது மிகவும் அருமை, அழகாக இருந்திருக்கிறது. ஜெஸ் ஏற்கனவே தனது கேக்கை அலங்கரித்து விட்டதால் இது குவண்டின் தயாராகும் நேரம். குவண்டின், வாருங்கள். அருமை. நமக்கு விதவிதமான நிற கிரீம் தேவை. அற்புதம், அருமை. இது ஏற்கனவே சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆரஞ்சு என்பது ஆரஞ்சு சுவையாகும். கண்டிப்பாக நீல நிறத்தில் நீலப்பழம், சிகப்புல ராஸ்பெரி மற்றும் பச்சையில் கிவி இருக்கின்றன. வாவ், ஓ, இளஞ்சிவப்பு நிறத்திற்கு ஸ்ட்ராபெரிகள். டாடா, இத பாருங்கள். நீங்கள் மீண்டும் தயாராக இருக்கிறீர்கள். யாருடைய கேக் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். இது உம்ம சுவையாக தெரிகிறது. வா, இது அபாரமாக இருக்கிறது. மற்றும் மாகரூன்கள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஜெஸ் சாக்லேட் கேக்கை விரும்பினார். குவெண்டின் என்ன செய்வார்? ஆரஞ்சு ஒன்றை முயற்சி செய்யலாம். ஆரஞ்சு உண்டாகவே ருசியாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிட்ரஸ் சுவை, பழங்களும் பேரிகங்களும் கொண்ட கேக் இவ்வளவு ருசியாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அனைவரும் இதை முயற்சிக்க நான் பரிந்துரைக்கிறேன்.